ஹாமி அன்யாங் இட்ஸ் மீ குக்கீஸ் கேர்ள். நீங்கள் பார்த்துட்ருக்குது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோ? நான் அதை தமிழில் பார்த்துருப்பீங்க. எஸ், ட்ரூ லவ் இஸ் ஆல்வேஸ் பெயின்ஃபுல். அதோட ஸ்பெஷல் பார்ட்டோட நான் வந்துட்டேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு ஸ்பெஷல் பார்ட் ரொம்ப 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 ஃபீல் குட்டாக வேணும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் கண்டிப்பாக பார்த்து முடிச்சுட்டு போகும்போது ரொம்ப மன நிறைவோடு போவீங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி போவீங்க. அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு எல்லோரும் ஃபீட்பேக் கொடுங்கடா. அப்புறம் அந்த பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். பிகாஸ் அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ அதை பார்க்காம இந்த ஸ்பெஷல் பார்ட் புரியாது. ஓகேங்களா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னோட வாய்ஸில் எவ்வளோ குஷி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கும் இது ரொம்ப நாள் போடணும்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளிகிட்டே வந்துருச்சு. ஸோ ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே நம்ம எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. ஆக்சுவலாக இன்றைக்கி பர்த்டே விஷ் தான் வந்திருக்கணும். எனக்கு இன்றைக்கி 26 மார்ச் 26 நிறைய விஷ் வந்திருக்குடா. ஸோ என்னால் போட முடியல. அதனால தான் எல்லாருக்கும் சேர்த்து இந்த ஸ்பெஷல் பார்ட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆக்சுவலாக நிறைய பேர் நிறைய ஜானரில் கேட்குறீங்க, நான் என்னடா பண்ணுறது ஒரு டேட்டில். ஸோ ஒருத்தவங்களுக்கு போட்டால் இன்னொருத்தவங்க மனசு கஷ்டப்படும்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்கும் பொதுவாக நம்ம ஸ்பெஷல் பார்ட்டோட வந்தாச்சு. ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க, ஓகேங்களா? மார்ச் 26 பர்த்டே கொண்டாடுற எல்லாருக்கும் விஷிங் யூ எ வெரி 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 ஹாப்பியஸ்ட் பர்த்டே செல்லக்குட்டிங்களா. உங்கள் லைஃப்பில் எப்போவுமே ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் காட் கிட்ட உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே வேடா? ஓகே, இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா நம்ம டேக்குக்காவோட வீடு தாண்டா காட்டுறோம். அப்போது அங்கே நம்ம டேதாண்டா கிச்சனில் நின்று சமைச்சிட்ருக்காங்க. அப்போது ஒரு வாய்ஸ் கேட்குது, மம்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்கண்ணா? சமைக்கிறேன்டா செல்லக்குட்டி. எனக்கு பசிக்குது மம்மா. இதோ வந்துட்டேன்டா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேதாண்டா அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு டேபிளில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. மம்மா. என்னடா? டாடா எப்போ மம்மா வருவாங்க? நான் டாடாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓ, டாடாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? ஆமாம் மம்மா, டாடா போய் 1 வீக் ஆயிடுச்சு, இன்னும் வரல. ஏன் மம்மா, எப்போ வருவாங்க டாடா? அதான் எனக்கும் தெரியலையே குட்டிமா, எப்போ வர்றான்னு சொல்லவே இல்லையே எப்போ வரேன்னு சொல்லிட்டு. இப்போவே 1 வீக் ஆயிடுச்சு. பார்க்கலாம், வந்துடுவான்னு நினைக்கிறேன். கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான். ஆமாம், எனக்கு டாடாவை பார்க்கணும் போல இருக்கே. ஓ, அப்போது என்னடானா உன் டாடா ஊருக்கு போனது ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொன்னேன். இப்போ உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கோ? ஆமாம்மா. அப்போ நீங்களும் டாடாவும் பேச மாட்டீங்க. இப்போ தான் நீங்கள் 2 பேரும் பேசுவீங்களே. ஸோ நான் டாடாவை இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓ, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் பிரின்ஸஸும் தாண்டா பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு 1 வீக் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்காக பாரிஸ் போயிருக்காங்க. இப்போ 1 வீக் ஆயிடுச்சு. இன்னுமே நம்ம ஜேகே கிட்டேருந்து எந்த காலும் வரல, அவரும் இன்னும் வரல. ஸோ இப்படியே ஒரு 2 டேஸ் ஸ்கிப் ஆக இப்போது 1 டே தாண்டா. பிரின்ஸஸ் கிளம்பிட்டியா ஸ்கூலுக்கு? டைம் ஆச்சு, வா வேமா. வரேன் மம்மா. சாப்பாடு எடுத்து வச்சுட்டிங்களா? வச்சுட்டேன்டா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேதாண்டா அப்படியே பிரின்ஸஸை வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு, பாய்டா பிரின்ஸஸ், பார்த்து பத்திரமா இருக்கணும், யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, அப்புறம் நல்லா படிக்கணும், சரியா? சரி மம்மா, பாய். எங்கே வாங்க. லவ் யூ மம்மா. லவ் யூ டூடா செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பிரின்ஸஸை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு தாண்டா வர்றாங்க. வந்துட்டு நம்ம ஜேகேயோட பிக்சரை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. எப்போ வருவ ஜேகே? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். 1 வீக் ஆச்சு உன்னை பார்த்து, உங்ககிட்ட பேசி. ஏன் காலை கூட எடுக்க மாட்டேன்? எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, சீக்கிரமாக வந்துடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேதாண்டா ஜேகேவோட பிக்சர் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் நம்ம ஜங்குக்காவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இப்போது அப்படியே லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிச்சன் போயிட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஒரு பர்சன் வந்து நம்ம அவ்வளோ டைட்டாக பேக் ஹக் பண்ணுறாங்க. யார் யார்? ஏய், நான் தான். ஹே ஜங்குக்கா, எப்போ வந்தேன்? இப்போ தான் வந்தேன். எதுவுமே சொல்லலை? சொல்லாமல் வந்தால் தான் அது பேர் சர்ப்ரைஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி நம்ம ஜெக்கியோட ஃபேஸை பார்த்துட்டு, ஹே நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜங்குக்கா. ஓ, ரொம்ப மிஸ் பண்ணியா? நிஜமாவா? ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணேன். இதோ இந்த ஹக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க நம்ம ஜேகே.
என் பொண்டாட்டி என்னை இவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கான். சரி சரி விடு விடு, நான் தான் வந்துட்டேன்ல, எதுக்கு இப்போ இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடியல, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் சங்குக்கா, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன், எங்கே வாவே அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டே அப்படியே ரொம்ப மிஸ் பண்ணேன் நான் ஒன்றா. இப்போது நீ பக்கத்தில் இருக்குல்ல, இதே மாதிரி லைஃப் ஃபுல்லாக இருந்தேன், இப்படிலாம் போகாத. இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன், என் பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கேன் சரியா. எனக்கு பக்கத்துலேயே இரு, எங்கேயுமே போகாத. சரி பிரின்சஸ் எங்க? அவள் ஸ்கூல் போயிட்டா. இந்த 1 வீக்காக அவள் சும்மாவே இல்லை, என்னை கேட்டுகிட்டே இருந்தான், எங்கே டேடாவை காணும் டேடாவை காணும் டேடாவை காணும்னு. என் பிரின்சஸ் என்ன அவ்வளோ மிஸ் பண்ணாளா? ஆமாம் ரொம்ப மிஸ் பண்ணான். சரி ஓகேடா விடு, நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். நான் விட மாட்டேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்டா. நான் விட மாட்டேன், நீ இப்படியே இரு என்கிட்டே. நான் இன்னும் குளிக்கலடா, பரவாயில்ல. நான் ட்ராவல் பண்ணிட்டு பரவாயில்லன்னு சொல்கிறல, அப்படியே இரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கையும் அப்படியே டக் பண்ணிக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. நம்மகிட்டே ஜேக்கையை விடுற மாதிரியே தெரியல, பிகாஸ் அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம ஜேக்கையை. இப்போது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் போகுதுடா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜேக்கி அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றாங்க. ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த சாப்பாடெலாம், 1 வீக்காக எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே டேக்கு ஃபீட் பண்ணேன். இப்போது நம்ம டேடாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன். இதோ இந்த கையால் இப்படி அழகாக எனக்கு ஊட்டி விடுறதா ரொம்ப மிஸ் பண்ணேன் சங்குக்கா. சரி இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன் சரியா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. ஸோ இப்படியே ஒரு ஈவினிங் டைம் ஆகுதுடா. அப்போது நம்ம ஏஞ்சலோட என்ட்ரி. மாமா மாமா ஹோய், நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கிட்ட சொல்லிடாத சரியா. இருக்கு சொல்லாதடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கு போயிட்டு அப்படியே ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போது நம்ம பிரின்சஸ் தான் வர்றாங்க. மாமா சொல்லுடா. டாடா இன்னும் வரலையா மாமா? ஐயோ இன்னும் வரலையடா. நான் டாடாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மாமா, நீங்கள் கால் பண்ணியாவது கொடுங்க, நான் பேசுகிறேன் ப்ளீஸ். எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக டாடாவோட ஞாபகமாக தான் இருந்துச்சு. ஐயோ பிரின்சஸ் அவ்வளோ மிஸ் பண்ணுறாங்களா அவங்க டாடாவை? அதான் மம்மா இருக்கேல்ல. நீ இருக்க மம்மா, ஆனால் எனக்கு டாடாவை இப்போ பார்க்கணும், டாடாவை ஹக் பண்ணிக்கணும், டாடாவுக்கு கிஸ் கொடுக்கணும்னு தோணுது மம்மா. இந்த டாடாவை பிரின்சஸுக்கு அவ்வளோ பிடிக்குமா? அவ்வளோ மிஸ் பண்ணலாம் என் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வர. டாடா டாடா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் டாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே ஜெக்கியை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, டாடா நீ எதுக்கு எவ்வளோ லேட்டாக வந்த, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் டாடா, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்க. ஓஜோஜோ என் குழந்தை என்னை இவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காளா, நானும் லவ் யூடா செல்லம், வா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி அப்படியே ஹக் பண்ணிக்க. இப்போது அப்படியே ஒரு நைட் டைமும் ஆகுதுடா. ஸோ 3 பேரும் அப்படியே டின்னர்லாம் முடிச்சுட்டு இப்போது நம்ம பிரின்சஸ் ஜேகேயோட செஸ்ட்டில் படுத்திருக்காங்க. டாடா என்னம்மா, எனக்கு கதை சொல்கிறீங்களா? கதையா? ஆமாம், எவ்வளோ நாள் அம்மா சொன்னாங்க, ஆனால் எனக்கு அம்மா சொல்கிற கதை ரொம்ப போராக இருக்குது, மம்மா ரொம்ப ஓல்டு ஃபேஷனாக இருக்காங்க, நீங்கள் எனக்கு கதை சொல்கிறீங்களா டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போயிட்டு ஜெகே காதுகிட்ட கேட்க. ஹாய் என்ன நான் உனக்கு ஓல்டு ஃபேஷனா அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர. என் பொண்ணு மேலே கையை வச்சுன்னு வையேன், என்ன பண்ணுவீங்க? அப்பா அவன் பொண்ணு சேர்ந்துக்கிட்டு இப்போ என்ன எதுக்குறீங்களா? அப்புறம் பார்த்துக்கோங்க, சாப்பாடுக்கு இங்கே தான் வரணும். ஆமாம் சாப்பாட்டுக்கு உன்கிட்ட தான் வரணும். பிரின்சஸ் நான் உனக்கு கதை சொல்கிறேன், நீ தூங்குறியா? சொல்லுங்க டாடா. சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஸ்டோரி ரீட் பண்ண ஆரம்பிக்க நம்ம பிரின்சஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூங்குறாங்க. பிரின்சஸ் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே எழுப்புறாங்க. பட் நம்ம பிரின்சஸ் தூங்கிட்டாங்க. ஸோ நம்ம ஜேகே அப்படியே பிரின்சஸை தூக்கி அந்த சைடில் ஒரு கார்னரில் படுக்க வச்சுட்டு இப்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம பிரின்சஸுக்கு கதை சொன்னாங்களா இல்லை டேக்கு கதை சொன்னாங்களாலே தெரியல. ஏன்னா டே அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜேகே மெதுவாக போயிட்டு டே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, டே 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 பொண்டாட்டி டேய் ஜங்குக்கா எனக்கு தூக்கம் வருது. 1 வீக்காக தூங்கிட்டு மட்டும் தான்டா இருந்திருப்ப. எனக்கு தூக்கம் வருது, என்னை விடு, தள்ளிப்போ. பொண்டாட்டி எந்திரா.
நான் எந்திரிக்க முடியாது, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்கணும். நான் ஒன்றுமே பண்ணலடா, இப்போ எதுக்கு உனக்கு டயர்டாக இருக்குது? ஜங்குக்கா என்னை விடு. இல்லை, நான் விட மாட்டேன், இன்றைக்கி நீ எனக்கு வேணுமே. ஆ என்ன சொல்லிகிட்ருக்க? ஆமாம், 1 வீக் ஆச்சு உன்னை பார்த்து. தோ இங்கெல்லாம் கை வச்சு என்ன நீ பாட்டுக்கு தூங்கிட்டுருக்க. ஹே, என்ன பண்ண போகிறேன்னா, பிரின்சஸ் தூங்கிட்டாலாம். அவள் எங்கே போ? தோ ஹே, அறிவு இருக்கா உனக்கு? அவளை பக்கத்தில் வச்சுட்டு என்ன பேசிகிட்டு இருக்க? அவள் பக்கத்தில் தான் இருக்கா, ஆனால் அவள் தூங்கிட்டு இருக்காளே. யார்? ஹோம் பொண்ணா? அவள் தூங்கிட்டுலாம் இருக்க மாட்டான். இப்போது லைட்டை அப்படியே திரும்பி பாரு. திரும்பி பாருன்னு சொன்னேன். என்ன இப்போது யார் தூங்குறாங்களோ அவங்களோட கால் கட்டை விரல் ஆட்டிக்கிட்டே தான் தூங்குவாங்களாம் ஜங்குக்கா. உனக்கு தெரியாதா? ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தால் அவங்க கட்டை விரல் தானாக ஆடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே சொல்ல. இப்போது நம்ம ஜேகே திரும்பி பார்த்தா நம்ம பிரின்சஸ் அப்படியே ஒரு விரலை மட்டும் ஆட்டுறாங்க. அடி பாவி கேடி, அப்போ நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போயிட்டு பிரின்சஸ் அப்படியே தூக்க. என்ன பண்ணுற டாடா? தூங்காமல் நடிக்கிறியா நீ என்கிட்டயே? இல்லை, நான் தூங்கிட்டேனே, இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே க்யூட்டாக நம்ம ஜேகேயோட செஸ்ட்டில் மறுபடியும் அப்படியே முகத்தை மறைச்சிக்க. என்கிட்டயே இந்த வேலை நீ பார்க்குற? ஓ, இந்த டாடாவே நீ ஏமாத்துறியா? டாடாவே ஏமாத்துறியா? டாடா கிச்சு பண்ணாத, கிச்சு பண்ணாத, டாடா பண்ணாத, டாடா எனக்கு வலிக்குது, டாடா வேணாம், டாடா கிச்சு பண்ணாத, டாடா. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். டாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே பிரின்சஸை கிச்சு பண்ணிட்டு அப்படியே இந்த நைட் அப்படியே தூங்கிடுறாங்கடா எல்லாருமே. ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா நம்ம பிரின்சஸ். மம்மா, என்னடா என்னாச்சு? மம்மா, நான் இன்னைக்கு ஸ்கூல் போகல மம்மா. எதுக்கு ஸ்கூல் போக மாட்டீங்க? அது டாடா இப்போ தானே மாமா வந்திருக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு ஃபுல்லாக டாடா கூட இருக்கேன் மாமா, ப்ளீஸ் மாமா. உன் டாடா கூட இருக்கலாம்டா, பட் நீ ஸ்கூல். மாமா ப்ளீஸ் மாமா, இன்னைக்கு மட்டும் மாமா ப்ளீஸ், பிரின்சஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் அப்படியே டேக் ஐஸ் வைக்க. இப்போ நம்ம டே தாண்டா. சரி, ஓகே, இன்றைக்கி மட்டும்தான், அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்கக்கூடாது, சரியா? கேட்க மாட்டேன் மாமா, இன்றைக்கி மட்டும்தான். சரி, ஓகே. ஆமாம், என்ன பேசிட்டீங்க 2 பேரும்? அதுவா, உன் பொண்ணுக்கு உன் கூட இருக்கணுமா, அதனால் அன்னைக்கு ஸ்கூல் போகலையா? என்னது, ஸ்கூல் போகலையா? ஐயோ, ஸ்கூல் போகலைன்னா நான் என்ன பண்ணுறது? இல்லை பிரின்சஸ், ஸ்கூல் போகலாம்லாம் இருக்கக்கூடாது, ஒழுங்கு மாதிரி தான் ஸ்கூல் கிளம்பு. டாடா ப்ளீஸ் டாடா, இன்றைக்கு மட்டும் நான் கூட இருக்கனே. என்ன என் கூட இருக்கா? எங்கிட்ட என் கூட தானே டெய்லியும் இருக்கா. ஸ்கூல்லாம் கட்டடிக்கக்கூடாது, மிஸ்க்கு தெரிஞ்சால் என்ன தான் திட்டுவாங்க, ஒழுங்கு மாதிரி தான் ஸ்கூல் கிளம்பு. டாடா ப்ளீஸ் டாடா, பிரின்சஸ் பாவம் தானே. ஐயோ, இப்படிலாம் ஃபேஸ் வச்சுட்டு என்னை ஏமாத்திரலாம் நினைக்காத, உனக்கே தெரியும் என்னை யாராலும் ஏமாற்ற முடியாதுன்னு. டாடா, ஹோம் ஒர்க் பண்ணல அதனால் போக மாட்டேன். இல்லை டாடா. உண்மையை சொல்லு. ஆமாம், நான் மிஸ்கிட்ட பேசிக்கிறேன், நீ கிளம்பு. டாடா, அது கிளம்புன்னு சொல்கிறல்ல, நீ கிளம்பு பிரின்சஸ். டாடாவுக்கு கொஞ்சம் முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது, நீ ஸ்கூல் போ. என்ன வேலை டாடா? ஜங்குக்கா, என்ன பேசிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ளைட்டில் வேறு வந்தேனா, 1 வீக் வெளியே தங்கி ஒரு மாதிரி உடம்புலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால் டாடா அன்னைக்கு அதுக்கு மெடிசன் எடுத்துக்கணும், நீ ஸ்கூல் கிளம்பு, சரியா? அதுக்கு எதுக்கு டாடா என்ன ஸ்கூல் போக சொல்கிறேன்? கிளம்புனா கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லலாம். போ டாடா, உனக்கு பிரின்சஸ் மேலே பாசமே இல்லை. ஓச்சோ, அப்படிலாம் இல்லடி தங்கம், போ. சரி போ, போயிட்டு சாப்பாடு பேக் எடுத்துகிட்டு வா, போ. நான் எடுத்துகிட்டு வரேன் ஜங்குக்கா. இல்லை, பிரின்சஸ் போய் எடுத்துகிட்டு வரட்டும், போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்ல. இப்போது நம்ம பிரின்சஸும் போகிறாங்கடா பேக் எடுக்க. அப்போது நம்ம ஜேகே தான், என்ன பண்ணுற, குழந்தை இருக்கா, கையெடு. இங்கே பாரு, குழந்தைய நான் போய் ஸ்கூலில் விட்டுட்டு வருவேன், ரெடியாக இருக்கேன், சரியா? எதுக்குன்னு கேட்டேன். நீ முதல்ல பின்னாடி இருந்து கையெடு. அதை எடுக்க முடியாது, இதை விட அதிகமாக நடக்கும். ஸோ
ரெடியாக இருந்துக்கோ, ப்ரிப்பேராக இருந்துக்கோ, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஹேண்டை எடுத்துகிட்டு போயிட்டு டேயோட பேக்கில் வச்சு ரப் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காங்கடா. இங்கே பாரு ஜாக்குக்கா, கையிட முதல்ல குழந்தை வந்துடுவான். டாடா நான் வந்துட்டேன். போகலாம் பிரின்சஸ் போகலாம். டே நான் கிளம்புறேன், மெடிசன்லாம் ரெடி பண்ணி வச்சுரு. ஆமாம் அம்மா, டாடா பாவம் ஊருக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க போல். நீங்கள் மெடிசன்லாம் ரெடி பண்ணி வாங்க, டாடா வந்த வேணா போயிட்டு விடுங்க. அப்படி சொல்லு பிரின்சஸ், அப்படி சொல்லு. இப்போ நம்ம போகலாமா? டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டியாக ஒரு ஸ்மிக் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே பிரின்சஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம டே தான், ஐயோ இவன் சும்மாவே என்னென்னமோ பண்ணுவான். இப்போது 1 வீக் வேறு ஆயிடுச்சு. கடவுளே என்னெல்லாம் இன்றைக்கி நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பாட்டுக்கு போயிட. இந்த பக்கம் நம்ம ஜேகே தாண்டா பிரின்சஸ் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. பிரின்சஸ் நல்லா படிக்கணும் சரியா? டாடா. அப்புறம் நீங்களும் சீக்கிரமாக மெடிசன் போய் எடுத்துக்கிட்டு உடம்பு நல்லா க்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவினிங் நம்ம வந்து விளையாடலாம். விளையாடலாமே, நல்லா விளையாடலாம். டாடா போயிட்டு மெடிசன் எடுத்துக்கிட்டு உடம்பு நல்லா தேத்திக்கிறேன், அதுக்கப்புறம் நீயும் நானும் விளையாடலாம். ஓகே டாடா, பாய், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் அப்படியே போயிட. இந்த பக்கம் நம்ம ஜேகே தாண்டா அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம டே இல்லைடா. ஸோ எங்கே போயிட்டான்? கிச்சனில் தான் எப்போ இருப்பான், காணும். ஒருவேளை எங்கே இப்போ ஒளிஞ்சுக்கிட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயும் தேடிக்கிட்டே போகிறாங்க. போனால் நம்ம டே பெட்ரூமில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஐயோ இவன் வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரிலையே, நினச்சிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம டே நினச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கும்போது அப்படியே வந்து நம்ம ஜேகே பின்னால் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. பொண்டாட்டி என்ன யோசிச்சுட்ருக்க? எல்லாம் உன்னை பற்றி தான் யோசிச்சுட்ருந்தேன். என்னை பற்றியா? என்ன யோசிச்ச? என்ன யோசிச்சேன்னு கேட்டேன். நீ வந்து என்னென்னலாம் குறும்புத்தனம் பண்ண போகிறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்சியே, என்ன தோணுச்சு? நான் வந்து என்னென்னலாம் பண்ணுவேன்னு தோணுச்சா என்ன? தோணுச்சு. என் குறும்புக்கார ஹஸ்பண்ட் என்னென்னலாம் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தோணுச்சு. தோணுச்சுன்னா பண்ணிடலாமா? இங்கே பாரு ஜங்குக்கா, வேணாம். உண்மையை சொல்லு, 1 வீக் ஆச்சு, உனக்கு எதுவுமே தோணலையா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்க, தோணலைன்னு சொல்ல முடியாது, அப்போ தோணுச்சுன்னு சொல்லு. ஒத்துக்கோ. அது என்னடா எப்போ பார்த்தாலும் அப்படியே டாப்புக்கு தான் எல்லாமே தோணும், பாட்டம் உங்களுக்குலாம் ஒன்றுமே தோணாது. நாங்கள் அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி உங்களை அப்படியே எல்லாம் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணிடுறது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ ஒத்துக்கோ, உனக்கும் எல்லாம் வேணும்னு ஒத்துக்கோ. இப்போ பகல் என்ன பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நைட்டில் தான் அந்த பிரின்சஸ் வந்து வேணும்னே நம்ம 2 பேர்த்தையும் ஒன்று சிறவிடாமல் பண்ணிகிட்ருக்கான். பகலில் இருந்தா என்ன, நைட்டாக இருந்தா என்ன, நீனும் ரெடி நானும் ரெடி, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்க, இங்கே பாரு இப்படிலாம் பேசாதப்போ, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஒரு மாதிரி இருக்குது? நான் எதுவுமே பண்ணல. ஜேகே கையை எதுக்கு அங்கே வைக்கிறேன்? ஜேகே கையெடு, ஜேகே கையை எடுன்னு சொன்னேன். எடுக்க முடியாது பா. என்ன எப்படி ஆனது? தொடும்போதே எவ்வளோ இதுவாக இருக்குது. இங்கே பாரு ஜங்குக்கா, உனக்கே தெரியும் எனக்கு ஹிப் எவ்வளோ சென்சிட்டிவான இடம்னு. கை வைக்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இருக்கா? உனக்கு அப்படி ஆகணும் தான் நான் அங்கேயே கை வைக்கிறேன். எதுக்குடா இப்போ தள்ளி போகிறேன்? எதுக்கு இப்போ தள்ளி போகிறேன்? நீ முதல்ல கையெடு தங்கக்கா, அங்கேருந்து ப்ளீஸ் கையெடு. கை எடுக்க முடியாது, அதான் சொல்லிட்டே இல்லை. இன்றைக்கி நீ எனக்கு வேணும். 1 வீக் ஆச்சு உன்கிட்ட வந்து. இந்த வாசனை எவ்வளோ மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போயிட்டு நம்ம டேயாங்கோட நெக் ஃபுல்லாக கிஸ் பண்ணேன். ஜேகே வேணாம், ஜேகே வேணாம் ஜேகே ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரி இருக்கட்டும், அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே டேயோட லிப்ஸை போட்டு நல்லா பைட் பண்ணிகிட்ருக்காங்க.
அப்படியே 2 பேரும் பெட்ல படுத்துட்டு, அப்படியே அவங்க ப்ராசஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்றாங்க. எஸ் அது ரொம்ப ஒரு வைடான ஒரு மேக் அவுட். பிகாஸ் 1 வீக்கா நம்ம ஜெக்கி ரொம்ப அப்படியே காஞ்சு போயிருந்திருப்பாரா. ஸோ அப்படியே நம்ம ஆளு மேலே பாஞ்சு அப்படியே ஒரு ஹாட்டான மேக் அவுட்டுங்க. அப்படியே முடிய இப்போ அப்படியே 2 பேரும் டயர்டாக படுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக எத்தனை ரவுண்டு போச்சுன்னு அவங்களுக்கே தெரியல. ரொம்ப டயர்டாக படுத்திருக்காங்க. ஸோ இப்போது நம்ம ஜெக்கே தான்டா. ஓய் பொண்டாட்டி சொல்லு ஜங்குக்கா. என்னாச்சு, ரொம்ப டயர்டாக இருக்கா? ஆமாம், பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு டயர்டாக இருக்கான்னு கேள்வி வேறு. சரி விடு, ரொம்ப டயர்டாக இருக்கா? பெயினாக இருக்கா என்ன? ஆமாம், பெயினாக தான் இருக்குது. சரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே டேயோட ஹிப் எல்லாத்தையும் அப்படியே மசாஜ் பண்ணி விடுறாங்க. இத்தனை ரவுண்டு என் பாடி தாங்குமா? ஏன் ஜங்குக்கா நீ இப்படி பண்ணுறேன்? சாரிடா பொண்டாட்டி, கொஞ்சம் அப்படியே போயிடுச்சு. நான் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டேன், எனக்கே தெரியுது. சாரிண்ணா. என்ன சாரியோ போ உங்கள்கிட்ட, எனக்கு ரொம்ப பயனாக இருக்குது. இப்போ பார்த்தியா ஈவினிங் ஆயிடுச்சு, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல இப்போ நம்ம ஜேகே தான்டா. அச்சோ சாரிடா, சாரி சரியா, இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப பயனாக இருக்குது, போ தள்ளிப்போ, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே படுத்துக்க. இன்னொரு ரவுண்ட் போகலாமா? இன்னொரு ரவுண்டா? அப்படியே பச்சன்னு வாங்கிட்டாங்கக்கா. ஏற்கனவே இங்கே நான் எந்திரிக்க முடியாமல் இருக்கேன், உனக்கு இன்னொரு ரவுண்ட் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஜேகே அடிக்க இப்போது அவங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. டாடா என்ன பண்ணுற டாடா, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் வெளியே நின்றுட்டு டோரை கண்ணா அப்படின்னா நாக் பண்ணிகிட்ருக்கா. ஐயோ பிரின்சஸை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வேகமாக எழுந்திரிச்சு அப்படியே ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம டேக்கும் ட்ரெஸ் எடுத்து போட்டு விட்டுட்டு கதவை போய்ட்டு ஓப்பன் பண்ணால் டாடா இங்கே உட்காருவேன். என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே நீல் டவுன் பண்ண ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸோட குட்டி கையை வச்சு ரொம்ப அடிக்கிறான் நம்ம ஜேகேயை. எதுக்கு படிச்சுட்ருக்க? என்னாச்சா? என்னை எதுக்கு நீ கூப்பிட வரவே இல்லை? டைம் எத்தனைன்னு பார்த்தியா? நான் குழந்தை தானே, எதுக்கு என்னை கூப்பிட வரல? எதுக்கு டாடா கூப்பிட வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க நம்ம ஜேகேயை. பிரின்சஸ் சாரி அதான் சொன்னேன்லம்மா, டாடா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால. என்ன உடம்பு சரியில்லை? எங்கள் மம்மா கூட என்னை கூப்பிட வரல. மம்மா எங்க? ஐயோ அம்மா அதோ பெட்டில் படுத்துருக்கான். என்னாச்சு மாமாவுக்கு? அவனுக்கா என்ன ஆயிருக்கும், அது கொஞ்சம் உடம்பு சரியில்லை மாமாவுக்கு. என்ன சொல்கிறேன் டாடா, காலையில் மாமா நல்லா தானே இருந்தாங்க, காலையில் நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, இப்போ மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க. மம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் அப்படியே கிட்ட போக இப்போ நம்ம தான் பிரின்சஸ் என்னாச்சுமா? மாமா என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாடா சொல்கிறாங்க. அப்படியா, என்ன பண்ணுது? ஃபீவர் இருக்கா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே அழகாக பெட்டில் ஏறி உட்காந்துக்கிட்டு டேயோட அந்த நெத்தியில் எல்லாத்துலேயும் அப்படியே ஹேண்டை வச்சு பார்க்குறான். ஐயோ ஃபீவர்லாம் இல்லைம்மா, கொஞ்சம் என்ன மாமா ஆச்சு? எனக்கு ஃபீவரும் இல்லை, மார்னிங் நல்லா தானே இருந்தேன், இப்போ என்ன ஆச்சு? எங்கேயோ அடிபட்டுடுச்சா? ஆமாம் பிரின்சஸ், உங்கள் மாமாவுக்கு அடிபட்டுருச்சு. எங்கே டாடா, என்ன ஆச்சு? எப்படி அடிபட்டுச்சு மாமாவுக்கு? அது வந்து பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டான் உங்கள் அம்மா. மாமா பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டிங்களா? ஆமாம் பிரின்சஸ், பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டேன். மாமா ரொம்ப வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் போனீங்களா? டாடா மாமாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்களா? கூட்டிகிட்டு போனோம்மா, அதனால தான் லேட் ஆயிடுச்சு, உன்னை கூப்பிட வர முடியல. அப்படின்னா ஓகே, மம்மா தான் ஃபஸ்ட்டு. மம்மா நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்களா மம்மா? நான் எங்கே சாப்பிட விட்டேன், அது நான் இன்னும் சாப்பிடலை பிரின்சஸ். சாப்பிடலையா? இருங்க மாமா, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றேன். டாடா நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் நல்லா சாப்பிட்டேனே, நல்லா நிறைய, இன்னைக்கு தான் அப்படியே திருப்தியாக சாப்பிட்டேன். டாடா உங்களுக்கு அறிவே இல்லை டாடா. என்னது? ஆமாம்,
மம்மா சாப்பிடாம உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. ஆனால் நீங்கள் மட்டும் சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்க. அறிவே இல்லை தாத்தா உங்களுக்கு. மம்மா வாங்க நம்ம போய் சாப்பிட்லாம். ஆ ஆ வரேன்டா வரேன். பிரின்சஸ் நான் அம்மாவை தூக்கிட்டு வரேன், நீ போ. சரி டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் அப்படியே ஓடி போயிட. இப்போது நம்ம டே தாண்டா அப்படியே ஜேகே பார்த்து செம்மையாக முறைக்கிறாங்க. எதுக்குடா இப்போது எதுக்கு என்ன அப்படி முறைகிற? முறைக்காமல் என்ன பண்ணுவாங்க? குழந்தை எப்படி கேட்குறான்னு பார்த்தியா? அதான் நான் சமாளிச்சிட்டேனே. சமாளிக்கிறதுக்கு உனக்கு என்ன சொல்லியா தரணும்? தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல. இப்போது நம்ம ஜேகே அப்படியே டே தூக்கிட்டு அப்படியே டைனிங் ஹாலுக்கு தாண்டா போகிறாங்க. டாட்டா இப்போது நீ தான் சமைக்கணும். ஆமாம், மம்மா உடம்பு சரியில்லைல்ல, உனக்கு மம்மா டெய்லி சமைச்சு கொடுக்குறாங்கல்ல, இப்போது நீ தான் மம்மாவுக்கு சமைச்சு கொடுக்கணும். நானா? ஆனால் எனக்கு சமைக்கலாம் தெரியாதே. கற்றுக்கோ டாடா கற்றுக்கோ, சமைக்கணும். இப்போது நீ தான் சமைக்கணும், பார்ப்போலாம். ஹேய் பிரின்சஸ், அதெல்லாம் பரவாயில்ல, நான் சமைக்கிறேன். மம்மா நீ அமைதியாயிரு. டாடா ஒன்று வேலையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போது ஒரு நாள் அவங்கள பார்த்துக்க சொல்லி வச்சுட்டு போனதுக்கு இதோ நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க. இந்த டாடாவை நான் சும்மாவே விட மாட்டேன். டாடா ஒழுங்காக வந்து சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் க்யூட்டாக மிரட்ட. இப்போது நம்ம ஜேகே தான், ஐயோ மகாராணி ஆர்டர் போட்டிங்களா, சமைச்சிடுவோம், வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸை தூக்கி கொண்டு போயிட்டு அந்த கிச்சன் டேபிள் அந்த இதில் உட்கார வச்சுட்டு நம்ம ஜேகே அப்படியே சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. பிரின்சஸ் ஃபஸ்ட்டு காஃபி போடுமா? போடலாமே டாட்டா. காஃபி எப்படி போடணும் உனக்கு தெரியுமா? டாட்டா உனக்கு காஃபி போடவே தெரியாதா? அது தெரியாதே. ஐயோ டாட்டா நீ சரியான மொக்க டாட்டாவாக இருக்க. மொக்கையா? வெளியே வந்து கேட்டு பாரு, பிஸ்னஸில் நான் தான் நம்பர் 1. பிஸ்னஸில் நம்பர் 1 இருந்து எதுக்கு ஏதோ ஒரு காஃபி கூட போட தெரியல டாடாவுக்கு. நீ சுத்த வேஸ்ட் டாட்டா. என்னடி விட்டா ஓவராக பேசுகிறேன், டாடாவை அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் அப்படி தான் சொல்லுவேன், நீ வேஸ்ட்டு. அதோ அங்கே இருக்கு பாரு காஃபி பவுடர், அதை எடுத்து மில்கில் போட்டுட்டு சுகர் 2 ஸ்பூன் கலந்து கொண்டு போயிட்டு மாமா கிட்ட கொடு. ஓ ஆமாம், இதுவா அதுவா? அச்சோ டாடா, அது மிளகா பொடி டாடா, அது பக்கத்தில் இருக்குதாடா காஃபி பொடி, அது கூட தெரியாதா? மிளகா பொடி ரெட் கலரில் இருக்கும், காஃபி பொடி ப்ரௌன் கலரில் இருக்கும் டாடா. ஓ ஆமாம்ல, சின்னம்மா கொஞ்சமாக அப்படியே கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். ஐயோ டாடா, ஒரு காஃபி போடவே உனக்கு இவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. நீ எப்படி சமைச்சு கொடுக்க போகிற எங்கள் 2 பேருக்கும்? ஐயோ சமைக்கணுமா? நம்ம வேணால் வெளியே ஆர்டர் பண்ணிக்கலாமா? அதெல்லாம் முடியாது, மம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அதனால நம்ம வெளியே ஆர்டர் பண்ணக்கூடாது, அது அன்ஹெல்தி. ஸோ நீங்கள் தான் எங்களுக்கு சமைச்சு தரணும் டாடா. நல்லா மாட்டி வர்றாள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி. சரி சமைச்சிருவோம். ஃபஸ்ட்டு காஃபி போடுவோம், அது என்ன கேவலமாக சாரி என்ன நல்லா வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமையலுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தடுமாறி அந்த குழந்தைகிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே காஃபி போடுறாங்க. ஸோ இப்போது அப்படியே கொண்டுட்டு போயிட்டு நம்ம டேக்கிட்ட கொடுக்க, இப்போ நம்ம அதை தான் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு சோ என்னது இது? என்னடா காஃபி? ஐயோ ஜங்குக்கா, காஃபி கிடையாது, டீக்கு சர்க்கரைக்கு பதிலாக நீ உப்பு அள்ளி கொட்டி வச்சுருக்க. ஐயோ கருமம். என்னது சர்க்கரைக்கு பதிலாக உப்பை கொட்டிட்டேனா? ஐயோ டாடா, நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ உப்பை எடுத்து கொச்சிருக்கியா? ஒன்று வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, இங்கே கூட மொபைலில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் கையில் மொபைலை வாங்கிக்கிட்டு அவள் அப்படியே சாப்பாடு ஆர்டர் போட்டுடுறா. நம்ம டாடாவை சமைக்க விட்டோம்னா நம்ம பட்னியாக தானே நைட்டுக்குள்ளே கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி குழந்தை அப்படியே உஷாராயிட்டு அப்படியே சாப்பாடை ஃபோனில் ஆர்டர் பண்ணிடுது. ஸோ இப்படியே தாண்டா அவங்களோட டேஸ் எல்லாம் அவ்வளோ க்யூட் ரொம்ப க்யூட்டாக அப்படியே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. நம்ம பிரின்சஸ் அப்பப்போ பண்ணுற காமெடியாக இருக்கட்டும், நம்ம ஜேகே அப்படியே பங்கமாக கல்லாகிறதா இருக்கட்டும், நம்ம டேக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், கொஞ்சிக்கிறதா இருக்கட்டும், அப்படியே நம்ம டேக்கு கூட ரொமான்ஸாக இருக்கட்டும், அப்படியே அவ்வளோ க்யூட்டாக போயிட்டுருக்கு. இப்போது ஒன் ஃபைன் டே தாண்டா, நம்ம ஜேகே ஆஃபீஸ் போயிட்டாங்க, நம்ம பிரின்சஸும் ஸ்கூல் போயிட்டாங்க, வீட்டில் நம்ம டே தான் இருக்காங்க. என்னது இது? காலையிலேருந்து ரொம்ப தலை சுற்றுது, என்னாச்சுன்னு தெரியலையே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே ஒரு மாதிரி சோர்வாக போயிட்டு அந்த டைனிங் டேபிளில் உட்காந்துடுறாங்கடா. என்ன ஆச்சு எனக்கு? ஐயோ
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங்கும் வருது. ஸோ நம்ம டே போயிட்டு வாமிட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பெட்டில் படுத்துக்கிறாங்க. என்ன ஆச்சு எனக்கு, எதுக்கு ஒரே வாமிட்டிங்காக வந்துட்டுருக்கு, என்னன்னு தெரியலையே, தலை வேற ரொம்ப சுற்றுது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே டேவோட ஃபேஸில் ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. ஒருவேளை ஒருவேளை நான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படி அவங்களோட வயிற்றை தடவி பார்க்க இருக்குமா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா, செக் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அவ்வளோ வேகமாக பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஒரு கிட் வாங்கிட்டு வந்து அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அது டபுள் கோடு காட்டுது. எஸ், டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹாப்பினஸ் அவங்களோட எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்போது நம்ம ஜெகே கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே மொபைல் எடுத்து கால் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னமோ அப்படியே காலை மறுபடியும் கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடறாங்க. ஸோ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்க இந்த ஈவினிங்கும் வருது. ஸோ நம்ம டே அப்படியே போயிட்டு பிரின்சஸையும் அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. மம்மா, என்னடா? இல்லை மம்மா, இன்னைக்கு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது, என்னாச்சு மம்மா? அது அது உனக்கு தெரியுதா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு? ஆமாம் மம்மா, எனக்கு நல்லா தெரியுது. என் மம்மா ஹாப்பியாக இருந்தாலும் சேடாக இருந்தாலும் இந்த பிரின்சஸுக்கு தெரியும் நீ இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்க மம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் சொல்ல, இப்போ நம்ம டே தாண்டா, பிரின்சஸ் நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், அது நீ டாடா கிட்ட சொல்லக்கூடாது இப்போது. என்ன மம்மா, என்ன டாடா கிட்ட சொல்லக்கூடாது? ஓ, சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? ஓ, சந்தோஷத்தின் ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் கேட்க, இப்போது நம்ம பிரின்சஸோட அந்த குட்டி ஹேண்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டே அவரோட ஸ்டொமக்கில் வச்சுட்டு, பிரின்சஸ் என்ன மம்மா? இங்கே அங்கே என்ன மம்மா, வயிறு வலிக்குதா உங்களுக்கு? இல்லைடா. அப்புறம் என்ன மம்மா? அங்கே அங்கே தம்பி பாப்பா இருக்காண்டா. மம்மா, என்ன சொல்கிறீங்க மம்மா? ஆமாம் பிரின்சஸ், என்னோட வயிற்றுல இங்கடா தம்பி பாப்பா இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல, பிரின்சஸ் அப்படியே போயிட்டு நம்ம டேயோட வயிற்று அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, மம்மா, நிஜமா தம்பி பாப்பா வயிற்றுல இருக்காங்களாம்மா? இங்கயா? ஹாய், எனக்கு தம்பி பாப்பா கிடைக்க போகிறாங்களா? அச்சோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க நம்ம பிரின்சஸ். ஹே பிரின்சஸ், என்னாச்சு இவ்வளோ ஹாப்பி ஆகிட்டேன்? ஐயோ மம்மா, நான் எவ்வளோ நல்லா நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, எனக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும்னு. ஃபைனலி எனக்கு தம்பி பாப்பா கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ் தெரியுது. ஸோ இப்போது நம்ம டே தான், உன் டாடா கிட்ட நீ எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? ஆனால் எதுக்கு மம்மா டாடா கிட்ட சொல்லக்கூடாது? உன் டாடாவை நம்ம 2 பேரும் சேர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணலாமா? சர்ப்ரைஸா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படி ஒரு பிளானை பண்ண, இப்போது அப்படியே நம்ம ஜெகே தாண்டா உள்ளே வர்றாங்க. ஏய், ஒரு வேலையை கூட உருப்படியாக பார்க்க மாட்டிங்களா? உங்களாம் எதுக்கூட நான் சம்பளம் கொடுத்து வச்சுருக்கேன், இன்றைக்கி மீட்டிங்கை நல்லா சொதப்பிட்டீங்க, எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வர வேண்டியது தெரியுமா? சாவடிக்கிறீங்கடா அண்ணா, உங்களெல்லாம் ஆஃபீஸில் வச்சதுக்கு நான் தலை துண்டை போட்டுட்டு தான் போகணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகே வரும்போதே ரொம்ப கோவமாக பேசிட்டு வந்துட்டுருக்காங்க ஃபோனில். இப்போது நம்ம டே தான், என்னாச்சு இன்றைக்கி நான் இவ்வளோ கோவமாக வரணும்? ஐயோ, நான் எப்படி இப்போ சொல்லுவேன்? ஆஹா, எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கே ஜங்குக்கா. நான் உங்ககிட்ட வந்து டைரெக்டாக சொல்ல மாட்டேன், என்ன பண்ணலாம்? டே சொல்லு ஜங்குக்கா, எனக்கு காஃபி வேணும், எடுத்துகிட்டு வரியா? ரொம்ப தலைவலியாக இருக்குது. இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே போயிட்டு அப்படியே அழகாக ஒரு காஃபியை போட்டுட்டு அதை அப்படியே பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அது பக்கத்துலேயே அந்த பிரின்ஸுக்கிட்டையும் வச்சு அப்படியே கொண்டுட்டு போயிட்டு நம்ம ஜெகே கிட்ட வைக்கிறாங்க. நம்ம ஜெகே வந்து லேப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த கிட்ட பார்க்கவே இல்லை, வந்து அப்படியே காஃபியை மட்டும் எடுத்து குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. நம்ம டேக்கு ரொம்ப கோபம் வருது. ஹேய், அதை பாரு ஜங்குக்கா, பாரு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே சொல்கிறாங்க. பட் நம்ம ஜேகேயா பார்க்கவே இல்லை. இந்த பக்கம் நம்ம பிரின்சஸ் அப்படியே தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு க்யூட்டா, அம்மா என்ன பார்த்தாங்களா டாடா? இல்லடி,
என்ன மாமா சொல்கிறீங்க? டாடா பார்க்கலையா? ம். ஸோ இந்த டாடா சரியான மக்கு டாடா மாமா. ஆமாடி, சரியான மக்கு டாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே கண்ணாலேயே பேசிக்க இந்த பக்கம் நம்ம ஜெயிக்கிறான். என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை. சரி ஓகே, எனக்கு பசிக்குது, டின்னர் எடுத்து வைக்கிறியா? டின்னர் தானே, எடுத்து வைக்கிறேன், வந்து நல்லா கொட்டிக்கோ. இல்லை ஒன்றும் இல்லை, வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போயிட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க சாப்ஸ்டிக்கில் தான்டா சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா சாப்ஸ்டிக் வந்துட்டு பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கு நடுவில் அந்த கிட்ட வச்சிடுறாங்க. ஸோ அவர் எப்படி இருந்தாலும் சாப்ஸ்டிக் எடுக்கும்போது கிட்ட வந்து கண்ணில் பட்டுரும்ல. ஸோ அதனால வந்துட்டு நடுவில் வச்சா இப்போ நம்ம ஜெயிக்கிறான். ஐயோ, இவங்க வேற கால் பண்ணி சாவடிக்கிறாங்க, சாப்பிடும்போது கூடவா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து காதில் வச்சுட்டு அந்த சாப்ஸ்டிக்கை மட்டும் அப்படியே எடுத்துடுறாங்க. இப்போவும் நம்ம ஜெகே பார்க்கவே இல்லை. என்ன இப்போது? என்னது மீட்டிங் நாளைக்கு கேன்சலா? எதுக்கு? கோடிங் லீக் ஆயிடுச்சா? என்னடா விளாடட்ருக்கீங்களா? என்ன ஆளாளுக்கு வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஒரு ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு காலில் அவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கடைசி வரைக்கும் நீ பார்க்கவே மாட்டேல்ல, நீ எப்போ கண்டுபிடிக்கிறியோ அப்போவே இருந்துக்கட்டும், அது வரைக்கும் நான் அவங்ககிட்ட சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே எந்திரிச்சு போயிடுறாங்க. நம்ம பிரின்சஸ் தான் அப்படியே ஜேகே கிட்ட வந்து, டாட்டா. என்ன பிரின்சஸ்? ஒரு நிமிஷம் உட்காருவே. எதுக்கு? உட்காரு டாட்டா. எதுக்கு பிரின்சஸ்? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கோபத்தில் இருக்கேன், திட்டிட போகிறேன், தயவு செஞ்சு போயிடு. ஐயோ டாட்டா, ஒரு நிமிஷம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போது நம்ம ஜேகே அப்படியே முட்டி போடுறாங்க. என்ன சொல்லு, எனக்கு வேலை இருக்குது. டாட்டா, உனக்கு வேலை எப்போவுமே இருக்கும் டாட்டா. எனக்கு ஃபுல்லாக நீ ஆஃபீஸில் தானே இருந்த, வேலை தானே பார்த்த. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னையும் அம்மாவையும் தானே நீ பார்த்துக்கணும். எங்கேயும் வந்து வேலை பார்க்குற, ஆனால் ஆஃபீஸ் போனால் மட்டும் எங்களை பார்க்க மாட்டா, வீட்டுக்கு வந்து மட்டும் ஆஃபீஸை பார்க்குறோம். இது என்ன டாட்டா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது இல்லைடா, கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர். டாட்டா, உனக்கு எவ்வளோதான் ஒர்க் ப்ரெஷராக இருந்தாலும் மம்மாக்கும் எனக்கும் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கணும் டாட்டா. உன்கிட்ட சொல்லணும்னு தோணிச்சு, சொல்லிட்டேன். மம்மா வந்து இன்னைக்கு என்ன மம்மா இன்னைக்கு? ஒன்றும் இல்லை, அதை மம்மா சொன்னால் தான் நல்லாயிருக்கும். எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் உனக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்காது போல இருக்கு நீ பண்ணுறதை பார்த்தா. ஒழுங்காக போய் மம்மா கிட்ட சாரி கேட்டுட்டு பேசிட்டாட்டா, போ 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் அப்படியே ஜேகே அனுப்பி வைக்க நம்ம ஜேகே அப்படியே டேக்கிட்ட போகிறாங்க. இந்த குழந்தை என்ன சொல்லுது? சந்தோஷமாக இருக்காளா? எதுக்கு சந்தோஷமாக இருக்கா? டேயோட ஃபேஸ்லேயும் ஒரு மாதிரி ஹாப்பினஸ் இருந்துச்சு, நான் கவனிக்காமல் விட்டுட்டேனே. ஜங்குக்கா, ஆஃபீஸ் விஷயத்தை கொண்டு வந்து இங்கே திணிக்காதுன்ட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கான். ஐயோ, கோவமாக இருப்பானோ? சமாளிப்போம், நம்ம டே பேபி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி அப்படியே உள்ளே போக இந்த பக்கம் நம்ம டே தான் அவ்வளோ கோவமாக உட்காந்துருக்காங்க. ஏய் பொண்டாட்டி, என்ன எதுக்கு இப்போ இவ்வளோ கோவமாக உட்காந்துருக்க? நான் பேசலண்ணா. நீ பேசினா எனக்கு என்ன, பேசாட்டி எனக்கு என்ன, போய் வந்து ஆஃபீஸ்லேயே கட்டிக்கிட்டாலு, உனக்கெலாம் அதான் நான்லாம் முக்கியமே கிடையாது. ஏய் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்டா, வேறு எதுவும் இல்லை. உன்னை எப்போது நான் அவாய்ட் பண்ணியிருக்கேனா சொல்லு? எப்போவுமே அவாய்ட் பண்ணதில்லை, ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து நல்லா அவாய்ட் பண்ணுறல ஜங்குக்கா. ஏய் சாரிடா, கொஞ்சோண்டு ஒர்க் ப்ரெஷர், அது முடிஞ்சிருச்சு. சொல்லு என்ன விஷயம்? இன்றைக்கி பிரின்சஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு சொன்னால் என்ன விஷயம்? அவள் ஹாப்பியாக தான் இருக்கா, உனக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்காது, நான் சொல்ல மாட்டேன், போ. ஏய் என்னடா ஆச்சு? சொன்னால் தானே தெரியும். என்னாச்சு? உன் ஃபேஸும் வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி பல்லப்பலன்னு இருந்துச்சு, என்னன்னு சொன்னால் தானே தெரியும். எனக்கு இந்த கொஞ்சம் ப்ரெஷர் இல்லைன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கேட்டிருப்பேன். சொல்லு என்னாச்சு, என்ன நடந்துச்சு, என்னோடய முகம் பல்லப்பலக்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்க, அதுவா நான் சொல்ல மாட்டேன். இதே மாதிரியே நீ ஆஃபீஸை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டே இரு, என்னையும் பிரின்சஸையும் பார்க்காம இன்னொருத்தன் தான் வந்து நல்லா உதைக்க போகிறான். என்ன உதைக்க யாரு? டே என்ன சொன்னா? இன்னொருத்த வந்து உன்னை உதைக்க போகிறான்னு சொன்னேன், அவன் வந்து உதைக்கிற உதையில் நீ அப்படியே திருந்த போகிறேன்னு சொன்னேன். டே நிஜமாவா? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஆமாம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இங்கே கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கியோட ஹேண்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அவங்களோட வயிற்றில் வச்சுட்டு, இதோ இங்கே உன்னோட செல்லக்குட்டி வளர்ந்துட்டுருக்கான், இன்றைக்கி தான் எனக்கு தெரியும். டே சீரியஸாக சொல்கிறியா? நீ ப்ரெக்னெண்ட்டாடா?
ஆமாம் ஜங்கக்கா, நான் ப்ரெக்னென்ட் தான். இதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் அப்போலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் நீ எதையுமே கண்டுக்கவே இல்லை. போடா. ஐயோ சாரி சாரி சாரிடா செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்க. இப்போ வந்து கொஞ்சம் போ, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஐயோ ரொம்ப 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 சாரிடா என் தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு எப்போ கன்ஃபார்ம் ஆச்சு? மார்னிங். மார்னிங்காக இருக்குது, எதுக்கு நீங்கிட்ட சொல்லலை? உங்ககிட்ட சர்ப்ரைஸாக சொல்லலான்னு சொல்லிட்டு தான் காஃபி கப் பக்கத்தில் கிட்ட வச்சு கொடுத்தேன். என்னது? அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்ஸ்டிக் பக்கத்தில் கிட்ட வச்சேன். இத்தனை இடத்துல வச்சதுக்கு நீ கொண்டு வந்து டேரெக்டாக காட்டியிருந்தா நானே பார்த்துருப்பேன்ல. எங்களுக்கும் ஆசையாக இருக்காதா? அப்படியே நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டு நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட கொண்டு போயிட்டு அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணால் நம்ம ஹஸ்பண்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க எனக்கும் ஆசை இருக்காதா? அதனால தான் அப்படி பண்ணேன். ஆனால் நீ போ ஜங்குக்கா, நான் மேலே கோவமாக இருக்கேன். சரி விட்டு செல்லம், இந்த தடவை மிஸ் ஆனா என்ன, அடுத்த தடவை பார்த்துக்க வேண்டியதான். என்ன அடுத்த தடவை பார்த்துக்க வேண்டியதான்? பார்க்க வேண்டியதுதான். இந்த தடவை ரியாக்ஷன் மிஸ் ஆனால் அடுத்த தடவை இதை விட பெருசாக சர்ப்ரைஸ் பண்ணி சொல்லு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஜங்குக்கா அப்படின்னு. பொறுக்கி, அதுக்குள்ளேயும் அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணுறியா என்ன நீ? சும்மா சரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கி அப்படியே டேயை நிற்க வச்சுட்டு நம்ம ஜேக்கி அப்படியே நீல் டவுன் பண்ணி டேயோட ஸ்டொமக்கில் அப்படியே தலையை வச்சு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டே செல்லக்குட்டி, எப்படா வெளியே வருவா? என் பிரின்சஸ் கூட எப்போ வந்து விளையாட போகிற? சீக்கிரமாவா. உன் அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திடாத, அவன் ரொம்ப பாவம். வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுத்திக்கோ. இப்போது வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்போ உங்கள் அம்மாவை கொஞ்சமாக மட்டும் கஷ்டப்படுத்திக்கோ. ரொம்ப கஷ்டப்படுத்தினா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், ஓகேவா? என்ன பேசிகிட்டு இருக்க குழந்தைகிட்ட? அதுக்குள்ளேயும் ஆமாம், குழந்தை வயிற்றுல இருந்தால் நீ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு தெரியும். அதனால தான் இப்போவே சொல்லி வைக்கிறேன், மாமாவை ரொம்பலாம் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. ஜங்குக்கா, நீ ஒரு குழந்தை ஜங்குக்கா. ஆமாம், நானும் ஒரு குழந்தை தான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கையும் டேயும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்க. அப்போ நீங்கள் 2 பேரும் குழந்தைன்னா அப்போ நான் யார்? நான் பெரியவளா? ஐயோ, நீங்கள் தான் பெரிய மனுஷியாச்சே, அப்புறம் என்ன? நாங்கள் 2 பேர் குழந்தை, நீ தான் அந்த வீட்டில் பெரிய மனுஷி. அப்போ நான் தான் பெரிய மனுஷி. நான் சொல்கிறது தான் நீங்கள் 2 பேரும் இனிமேல் கேட்கணும். அப்படியே ஆகட்டும் மகாராணி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையே நாங்கள் கேட்குறோம். மாமா நீங்கள் தான். சரி பிரின்சஸ், நீ என்ன சொல்கிறியோ அதையே நாங்கள் கேட்குறோம், சரியா? சரி ஓகே. இப்போலேருந்து டாடா தான் வீட்டு வேலை எல்லாத்தையுமே பார்க்கணும். மம்மா எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது. மம்மா தம்பி பாப்பாவை மட்டும்தான் பார்த்துட்ருக்கணும். இதுவே என் கட்டளை, என் சாசனம். ஐயோ நானா? எனக்கு ஆஃபீஸ். இன்னொரு விஷயம், இந்த வீட்டில் இதுக்கப்புறம் ஆஃபீஸுங்கிற வார்த்தையே எடுக்கக்கூடாது. நீ இனிமேல் ஆஃபீஸ் பக்கத்தே போகக்கூடாது டாடா. நீ இனிமேல் வீட்டில் மட்டும்தான் இருக்கணும், புரியுதா? அது வந்து பிரின்சஸ். பிரின்சஸ், அப்பா எப்படி ஆஃபீஸ் போகாமல் இருப்பாங்க? மம்மா நீ அமைதியாக இரு மம்மா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. நான் சொல்கிறது தான் நீங்கள் 2 பேரும் கேட்கணும். நான் தான் பெரிய மனுஷி சொன்னேன்ல. சரி, நான் இனிமேல் ஆஃபீஸ் பக்கமே போக மாட்டேன். உன்னையும் ஓ மாமாவையும் கூட இருந்து அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கிறேன், சரியா? தட்ஸ் மை டாடா, ஐ லவ் யூ டாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்க. இப்போ அவங்க 3 பேரும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அங்கே ஒரு மாதிரி அந்த லவ் வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக ஒரு மாதிரி ப்யூராக இருக்குது. அந்த குழந்தையோட லவ்வாக இருக்கட்டும், நம்ம டேக்கு கூட லவ்வாக இருக்கட்டும், அந்த இடத்துல அவ்வளோ ப்யூராக இருக்குது. அவங்க ஸோ இப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆக நம்ம ஜங்குக்கா விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. நம்ம டே ஒரு வேலை கூட பார்க்க வர்றதில்ல, எல்லா வேலையும் நம்ம ஜங்குக்கா தான் பார்த்துக்குவாங்க. இதில் நம்ம பிரின்சஸ் தான் ரெஃப்ரி மாதிரி, இதை பண்ணிட்டாடா அதை பண்ணிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் க்யூட்டாக அப்படியே ஆர்டர் போடுறதும் அதை நம்ம ஜேகே பண்ணுறதும் இப்படியே ஒரு 6 months பாஸ் ஆகுதுடா. இந்த 6 monthஸில் நம்ம ஜேகே அவ்வளோ கேர் பண்ணியிருப்பாங்க நம்ம டேயை. இப்போ 1 fine day தான்டா. நம்ம ஜேகே கீழே உட்காந்துருக்காங்க, நம்ம டே வந்துட்டு மேலே உட்காந்துருக்காங்க. இப்போது நம்ம டேயோட காலை வந்து நம்ம ஜேகே அமுக்கி விட்டுட்ருக்காங்க. நம்ம டே ஜூஸ் குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் நம்ம பிரின்சஸ் ஒவ்வொரு ஃப்ரூட்டாக எடுத்து அவங்க டே மாமாவுக்கு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. இப்போது ஜேகே தான்டா. பொண்டா டே. என்ன ஜங்குக்கா? இல்லை கால் ரொம்ப வலிக்குதா? அந்த கால் ரொம்ப வலிக்குது, என்னன்னு தெரியல. இந்த காலா? சரி பசிக்குதா? ஃப்ரூட் தவிர வேறு ஏதாவது சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டுருவா? இல்லை இப்போதைக்கு ஃப்ரூட் போதும்.
இல்லை இல்லை அதெல்லாம் பார்த்தாது, இரு நான் போயிட்டு உனக்கு ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன். இல்லை வேணாம் ஜாங்குக்கா. நான் போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறேன்ல, நீ நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், அப்போ தான் குழந்தைய நல்லா இருக்கும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக யாரோ ஒரு பர்சன் அப்படியே வாசலில் வந்து நின்றுட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போது நம்ம ஜேகே அப்படியே எந்திரிச்சு போயிட்டு ஒரு ஹார்லிக்ஸை போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வர்றாங்க. வந்து அப்படியே சோஃபாவில் உட்காந்து நம்ம டேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபீட் பண்ணி விட்டுட்டு இப்போ எப்படி இருக்குது? ஓகே ஜாங்குக்கா, எதுக்கு இவ்வளோ பண்ணிகிட்ருக்க? எனக்கு போதும், எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நீ சாப்பாடு சாப்பிடணும், சரியா? சரி, இப்போது அந்த காலை நான் பிடிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே மறுபடியும் கீழே உக்காந்து அந்த காலை பிடிக்க இப்போது நம்ம பிரின்சஸ் தான். ஜிமன் மாமா, நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ நம்ம ஜேகேக்கு தூக்கி வாரி போடுது. டக்குன்னு எந்திரிச்சு நின்றுட்டு ஜெமன் நீ எப்போ வந்த? என்ன அங்கே நின்றுட்டுருக்க? உள்ளவா. இல்லை நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ஜேகே. என்ன கேட்க போகிற? இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணிகிட்ருக்கேன்? என்ன பண்ண? நான் சும்மா அப்படியே. ஆமாம், நீ எப்போ வந்த? நானா இப்போது டேக்கு காலை பிடிச்சி விட்டுட்டு உள்ளே போயிட்டு ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் அப்படியே ஊட்டி விட்டு உக்காந்து மறுபடியும் அடுத்த காலை பிடிச்சி விட்டியே. அது எல்லாத்தையும் நின்று பார்த்துட்டு தான் ஜெகி இருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். அப்புறம் எதுக்கு நான் நிற்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே மறுபடியும் கீழே உக்காந்து டேயோட காலை எடுத்து அவங்களோட லேப்பில் வச்சுட்டு நீ உனக்கு தானே நான் பண்ணுவேன், உனக்கு தானே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே மறுபடியும் பிடிச்சி விட இப்போ நம்ம ஜெமின் அப்படியே முறைகிறாங்க. என்னடா என்ன இப்போ நீங்கள் எப்போ வந்தீங்க? ஜிமன் மாமா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணடி பிரின்சஸ் செல்லக்குட்டி, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் கூப்பிட இப்போ நம்ம பிரின்சஸ் அப்படியே ஓடி வந்து ஜெமினை ஹக் பண்ணிக்கிறாங்க. செல்லமே எப்படி இருக்க? ரொம்ப க்யூட்டாக இருக்க, அப்படியே உங்கள் அப்பா மாதிரி இருக்க. ஆமாம், நான் அப்படியே எங்கள் டாடா மாதிரி இருக்கேன்ல. ஆமாம், அப்படியே உங்கள் டாடா மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்க. நான் அழகுனா என் பொண்ணும் அழகாக தாண்டா இருப்பா. ஐயோ, நான் ஒன்றும் ஒன்றே சொல்லலை, பிரின்சஸ் தான் சொன்னேன். அவள் என் பொண்ணு என்ன மாதிரி அழகாக தான் இருப்பாள். ஐயோ ரொம்ப தான், நீங்கள் ரொம்ப அழகு தான் பிரதர். சரி, எங்கே யுங்கியை காணும்? அவங்க வெளியே கால் பேசிகிட்டு இருக்காங்க. மாமா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண மாமா. ஐ லவ் யூ. நானும் லவ் யூ. என்ன சவுண்ட் அது? நான் தான் வந்துட்டேன். யாரு? கிங், இந்த பிரின்சஸோட கிங் வந்துட்டேன். அச்சோ, கிங் நீ எப்போ இங்கே வந்த? நானா? எங்கள் அம்மா அப்பா எப்படி வர்றாங்களோ அவங்க கூட தானே நானும் வர முடியும். அச்சோ ஜிமன் மாமா, எதுக்கு இவனை கூட்டிகிட்டு வந்தீங்க? இவன் என்னை வம்பளத்துட்டே இருப்பான், எனக்கு பிடிக்காது. இது எப்படி பிரின்சஸ்? இந்த பிரின்சஸ் இருக்க இடத்துல தானே கிங் எப்போவுமே இருப்பேன். ஐயோ நீ வேண்டாம் ஜெமன் மாமா, இவன் வேண்டாம் ஜெமன் மாமா. என்னடா பண்ணி வச்சாவல? உன்னை பார்த்தாலே இப்படி பயப்படுறா? நான் என்னம்மா பண்ணேன்? அவள் தான் என்னமோ என்னை பார்த்து பயந்து ஓடுறா. எப்படி தான் இருந்தாலும் பிரின்சஸ் எனக்கு தானே, அப்போ பார்த்துக்கிறேன். கல்யாணம் மட்டும் பண்ணி வைங்க. கல்யாணமா? நம்ம 2 பேரும் குழந்தைங்க, அதுக்குள்ளே கல்யாணம் பேசிகிட்டு இருக்க. இதுக்கு தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. போடா, நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் கோமா ஓடிடுறா. சின்ன ஒரு இன்ட்ரோ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜேகேவோட பிரதர் தாண்டா ஜெமின் வந்து ஜேகேவோட தம்பி, ஓகேங்களா? அவங்க 2 பேரும் வந்துட்டு நம்ம ஜெமின் வந்துட்டு அப்ராடில் இருந்திருப்பாங்க. நம்ம ஜெமின் வந்துட்டு ஆக்சுவலாக அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க நம்ம யுங்கியை. அவங்க 2 பேரோட குழந்தை தான் நம்ம கிங்கு, ஓகேவா? நம்ம கிங்குக்கும் பிரின்சஸுக்கும் செட்டே ஆகாது. நம்ம கிங்கா எப்போ பாரு என்னோட பிரின்சஸ் உன்னோட கிங்கு நான் தாண்டி அப்படிங்கிற மாதிரி வம்புத்துக்கிட்டே திரியிறாரு. நம்ம பிரின்சஸுக்கா போடா, நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், நீ என்ன வம்புழுக்கிற, அந்த மாதிரி வந்து அந்த 2 குழந்தைங்களுக்குள்ள அப்படி ஒரு பாண்டு.
இப்போது நம்ம ஜிமினோட ஃபேமிலியும் ஜேகேயோட ஃபேமிலியும் அப்படியே டைனிங் டேபிளில் அப்படியே அரேஞ்ச் ஆகி உட்காந்துருக்காங்கடா. ஆக்சுவலாக சொல்லணும்னா ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஜிமினோட ஃபேமிலி, இந்த பக்கம் வந்து நம்ம ஜங்குக்காவோட ஃபேமிலி, அந்த பக்கம் அப்படியே யுங்கி ஜிமின் கிங், இந்த பக்கம் நம்ம டேகுக் பிரின்சஸ் அப்படியே உட்காந்துருக்காங்களா. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கிங்கு பைபிள் இருக்கே, அது அப்படியே அம்மா மாதிரி போல இருக்குது. அப்படியே நம்ம பிரின்சஸ் அப்படியே பிள்ளாடி ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு டிங்கு டிங்குன்னு கண் அடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கு. நம்ம பிரின்சஸாக சிப்படா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கா. இந்த பக்கம் நம்ம டே வந்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட வயிற்ற தடையை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக உட்காந்துருக்காங்க. நம்ம யுங்கி மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அப்படியே நம்ம ஜேகோ கிட்ட வந்தோன்னா நம்ம ஜிமினு பங்கமாக முறைச்சின்னு இருக்கான் ஜேகேயை பார்த்து. அதே மாதிரி நம்ம ஜேகேயும் பங்கமாக முறைச்சின்னு இருக்கான் ஜிமினை பார்த்து. ஸோ இவங்க இப்படி முறைச்சின்னு இருக்கும்போதே ஆளாளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்கோ. ஃபர்ஸ்ட் நம்ம ஜேகே தான்டா, அண்ணா ப்ளீஸ்டா அண்ணா, எனக்கு வேணாண்டா, இந்த கல்யாணம் வேண்டாம். அவனுக்கு சிரிக்க கூட தெரியலடா. அவனை கல்யாணம் பண்ணிட்டு போய் நான் என்ன பண்ணுறது? நான் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க ஒரு பையன், அவன் சிரிக்கவே மாட்டான். ஜெயகே அண்ணா ப்ளீஸ் அண்ணா, உன்னை நான் இது வரைக்கும் அண்ணான்னு கூப்பிட்ருக்கேனாடா, ப்ளீஸ்டா என் வாழ்க்கையை காப்பாற்றுறா, என் வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்குது. அம்மா பாட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துரு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக கல்யாணம் ஆக போகுதுடா. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜேகேட செம்மையாக புலம்பிட்டு இருக்காரு நம்ம ஜிமின். பிகாஸ் வந்து நம்ம ஜிமினுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தானே. ஸோ நம்ம யுங்கி சிரிக்கவே மாட்டாரா, ஒரு மாதிரி சேவை வச்சு திருவாரா. நம்ம ஜிமினுக்கு பிடிக்கவே பிடிக்காது யுங்கியை. வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாலும் ஒத்துப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஜெயகே கிட்ட எப்படியாவது காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஏய் இங்கே பாரு ஜெமன், அதெல்லாம் முடியாது. கல்யாண மேடையில் வந்து நின்று என்ன பேசிகிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் பெரிய பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ்லாம் நல்லா பார்த்துப்பான். உன்னையும் அதே மாதிரி நல்லா பார்த்துப்பான். மயிரில் பார்த்துப்பான். ஏன்டா இப்படி வாழ்க்கையை போட்டு எல்லாரும் கிடைக்கிறீங்க? ஹேய் என்ன அம்மா அப்பாலாம் அசிங்கப்படுத்திட்டு போகலான்னு பார்க்குறியா? கல்யாணம் மேடை வரைக்கும் வந்துட்டு இப்போ வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ நான் ஆரம்பத்துலேருந்தே வேணாம் தானே சொல்லிட்டு இருக்கேன். அப்போது நான் காலம்பூரா கண்ணீர் வச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்குலாம் பரவாயில்லையா? காலம்பூரா கண்ணீர்லாம் நீ வடிக்க மாட்டேன். ஹேய் இப்போ சொல்கிறேன் ஜெகே, இப்போ நான் சொல்கிறேன், நீ என் கல்யாணத்தை நிறுத்தலைல்ல பாரு, இன்னும் ஒரே வருஷத்தில் அவனை டைவர்ஸ் பண்ணலை, என் பேர் ஜிமின் இல்லை, கண்டிப்பாக டைவர்ஸ் நோட்டீஸோட உன் முன்னாடி வந்து நிற்பண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக நம்மளால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் நோட்டீஸோடு வந்து நின்றுக்க மாட்டாங்க, நம்ம கிங்கோட வந்து நின்றுருப்பாங்க. அதுவே நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி சாக்காக இருந்திருக்கும். அட்டா பாவி அப்படிங்கிற மாதிரி. இப்போது நம்ம ஜிமினா அப்படியே போகிறாரு ஃப்ளாஷ்பேக்குக்கு. ஹேய் ஜிமினா, உனக்கு தெரியும்ல எனக்கு ஓயனை தவிர வேறு யாரும் என் லைஃப்பில் வேண்டாம். இவன் வேற வந்து உட்காந்துட்டு என் உசுரை போட்டு ரொம்ப வாங்கிட்டு இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட தாண்டா புலம்பிட்டு இருக்காங்க நம்ம ஜேகே. பிகாஸ் என்ன தான் அடிச்சுக்கிற பிடிச்சிக்கிற அண்ணன் தம்பியாக இருந்தாலும் ரெண்டு பேரும் ரொம்ப பாசக்கார பைப்பிள்ளைங்க. ஸோ அதனால நம்மளால் போயிட்டு அப்படியே இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஜேகே, நடந்ததெல்லாம் மறந்துடு, இப்போ அவன் லைஃப்பில் வந்துட்டால, அவனை பார்த்துக்கோ ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் சொல்லியிருப்பாரு. ஏய் என்ன பார்த்துக்க சொல்கிற? ஓயன் இருக்கிற இடத்துல என்னால் வேறு யாரையும் வச்சு பார்க்க முடியாது. அதோட பிரின்சஸ் அவன் சொந்தங்களோட பார்க்குறான்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. பிகாஸ் நான் போன எபிசோட ரொம்ப ஒரு மாதிரி நடந்திருக்குல்ல. ஸோ அதை ஃபுல்லாக நம்ம ஜிமினி கிட்ட சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜிமினி பாப்பாவும் எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க, வேணாண்டா நீ பார்த்துக்கோ, டே நல்லா பார்த்துக்கோ, கஷ்டப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஜேகேயா அவனை நான் பிடிக்காதடா, நான் அவனை டைவர்ஸ் பண்ண போகிறேன்டா அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளால் வந்து பார்த்தா டேயோட வயிற்றுல குழந்தை, அதை பார்த்துட்டு நம்ம ஜிமினிக்கு ஒரே ஷாக்கு. ஸோ அங்கே எப்படியே ஒரே இதுவாக போயின்னு இருக்குது. இப்போது நம்ம ஜேகே தாண்டா யோங்கே சொல்லுங்கள் ஜேகே. இல்லை வந்ததுலேருந்து அந்த மொபைலே பார்த்துட்ருக்கீங்களே, அப்படி என்ன தான் பார்க்குறீங்க? அதுவா? ஹே யுங்கி சொல்ல ஏய் என்னாச்சு சொல்லாத. குள்ளே பார்த்து என்ன சொல்லல விடான்னு சொல்கிறேன் எங்ககிட்ட. அது ஒன்றும் இல்லைண்ணா. அண்ணாவா? நீ இப்படிலாம் சினுங்க மாட்டியே யுங்கி, என்ன விஷயம்? ஹே ஜிமன் என்னாச்சு உனக்கு? எதுக்கு போல் பண்ணிகிட்ருக்க? யுங்கி சொல்லாத யுங்கி ப்ளீஸ் யுங்கி. என்னன்னு கேட்குறல்ல யுங்கி, நீ அவனை பார்க்காத, என்ன என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்க, இல்லை ஜேகே வரும்போதே மாங்காய் வாங்கிட்டு வரலான்னு அங்கேயே சொன்னேன். ஆனால் இவன் தான் கேட்கவே இல்லை. இங்கே வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நானும் கடையாக ஏறி இறங்கிட்டேன். மாங்காய் கிடைக்கவே இல்லை. அதான் ஆன்லைன்லையாவது இருக்குமா ஆர்டர் போடுவோமான்னு பார்த்துட்ருக்கேன். நேரே மாங்காய் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்க, இப்போ நம்ம ஜிமின் அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. ஐயோ அங்கிள் உங்களுக்கு தெரியாதா? என்னடா மருமகனே, எதுக்கு உங்கள் அம்மா மாங்காய் கேட்டிருக்காங்க? ஐயோ அங்கிள், அம்மாவோட வயிற்றில் குழந்த பாப்பா இருக்கு. நேது ஆமாம் குழந்த பாப்பா இருக்கே, உங்களுக்கு தெரியாதா? இந்த கொஞ்சம் நாளில் எனக்கு குழந்த பாப்பா வந்துடுமே. ஜிமன் என்னடா சொல்கிறான்? ஜேகே அது வந்து ப்ரெக்னென்ட்ரா, 3 மாதம். என்னது? வைக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த சீன் அப்படியே அங்கே கட் பண்ணோன்னா, இப்போ நம்ம ஜேகே தாண்டா ஜிமினை பார்த்து கேவலமாக ஒரு லுக்கை விட நம்ம ஜிமினி அதெல்லாம் அப்படி தாவடிக்கிற மாதிரி உட்காந்துக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு நம்ம கிங்கு தாண்டா. ஹேய் பிரின்சஸ். என்னடா
எதுக்கு என்கிட்ட பேசுகிறா? என்கிட்ட பேசாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த கண்ணு ரெண்டையும் நோண்டிடுவேன். எதுக்குடா என்னை பார்த்து கண்ணு வச்சுட்டே இருக்கா? எனக்கு ஒன்று பிடிக்காது, நான் தான் சொல்கிறேன்ல. ஏய், எனக்கு ஒன்று பிடிக்குமே, எனக்கு ஒன்று பிடிக்குமே, எனக்கு ஒன்று பிடிக்குமே. சொல்லாத, அப்படி சொல்லாத. எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு, எனக்கு உனக்கு என்ன பிடிக்காதா? இங்கே பாரு. ஏய் மருமகனே, அப்படியே உங்கள் அம்மாவை மாதிரியே இருக்கடா. காலேஜ் டயத்தில் இப்படி தான் சுற்றிட்டு திருவான். யாரா பார்த்தாலும் இப்படியே ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி வந்து பிறந்திருக்கடா. என் பொண்ணையே நீ ஃப்ளர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்க, இப்போ நம்ம யுங்கி அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. என்னது, காலேஜ் டயத்தில் ஃப்ளர்ட் பண்ணுவியா எல்லாரையும்? அதெல்லாம் இல்லையே. ஜெகே, பாய் மட்டும் சும்மா இருக்க முடியாடா? ஐயையோ யுங்கி, உங்களுக்கு தெரியாதா? ஜெமன் பயங்கரமான ஒரு ஆள். காலேஜில் அவனோட பேர் என்ன தெரியுமில்ல? ஃப்ளர்ட்டி கிங். அவர் செம்மையாக ஃப்ளர்ட் பண்ணுவார். பார்க்குற ஒரு பொண்ணு பையன் யாரையுமே விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே புட்டு வைக்க, இந்த பக்கம் நம்ம ஜிமினா ஐயையோ போச்சுடா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. நம்ம யுங்கி அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. அட பாவி, குழந்த மாதிரி பேச வச்சுட்டு என்னென்ன வேலை பார்த்து வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யுங்கி பார்த்தா, அது ஒன்றும் இல்லை யுங்கி, அதெல்லாம் அப்போ முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு நீங்கள் மட்டும்தான் கண்கண்ட கணவர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம யுங்கி தான் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி எப்படா குழந்த மாதிரி பேச வச்சுக்கிறேன், அதெல்லாம் பிறப்புலையே வந்துருச்சு, சரி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஃபன்னான டாக் அப்படியே முடியும். இப்போது அந்த 2 ஃபேமிலியும் சேர்ந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கடா. அப்படியே ஷாப்பிங் போகிறது என்ன, அப்படியே ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அழுறது என்ன, அப்படியே நல்லா அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக அப்படியே அவங்க லைஃப் அப்படியே குதூகலமாக போயின்னு இருக்குது. இப்போது அப்படி தான்டா ஒரு ஷாப்பிங் மாலுக்கு ஷாப்பிங் பண்ண வந்திருக்காங்க. நம்ம டேக்குக்கு 2 பேரும் அப்படியே நம்ம ஜங்குக்கா அப்படியே ஒரு பாட்டுக்கு எடுத்துன்னு இருக்காரு. பிறக்க குழந்தைக்கு இந்த ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸு சொல்லிட்டு பாய்க்கு போகிற ட்ரெஸ்ஸு கேர்ளுக்கு போகிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே வளைச்சு அள்ளிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம டேயா, எதுக்கு ஜங்குக்கா அப்படி பண்ணிகிட்டு இருக்க? எனக்கு தெரியும்ல, நீ வாய முறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம யூன்மீனை காட்டினா அவங்களும் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கடா அந்த 2 குள்ள வார்த்தைகளே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம கிங்கா அப்படியே நம்ம பிரின்சஸ் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம பிரின்சஸா, எதுக்குடா என் பின்னாடி வராத போ. உன் பின்னாடி தான் வருவேன், உன் பின்னாடி வராமல் வேறு யார் பின்னாடி போகிறது? நான் ஒன்று தானே லவ் பண்ணுறேன். என்ன லவ் பண்ணுறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா? நான் குழந்தை. ஐயோ, குழந்தையா நீனு? அப்போ நானும் குழந்தை தான். அதான் நம்ம குழந்தைங்க, இப்பெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் தப்பு. யார் சொன்னா தப்புன்னு? அதெல்லாம் தப்பு இல்லை. நீ சொல்லு, எனக்கு எப்போ ஓகே சொல்ல போகிற? ஓகே சொல்லணுமா? எதுக்கு ஓகே சொல்லணும்? எதுக்கா? நானும் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, அப்போ நீ சொல்லு, எனக்கு எப்போ ஓகே சொல்ல போகிற? போடா பொறுக்கி போடா, என் பின்னாடி வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் அப்படியே ஓட, எனக்கு எப்போ ஓகே சொல்ல போகிற? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்கு பயப்புல தான் அப்படியே பின்னாடி துரத்துக்கிட்டே போகுது. நீ பின்னாடி வராதரான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்னமோ சொல்லிகிட்டு இருக்கே. பட் நம்ம கிங்கா கேட்குற மாதிரியே தெரில. ஸோ இப்போ அப்படியே ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே பில்லெல்லாம் போட்டுட்டு அப்படியே கிளம்புறாங்க. கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்தால் ரொம்ப டயர்டாக இருக்குது எல்லாருக்குமே. அவங்க ட்ரெஸ் சாப்பிட்ருக்க மாட்டாங்கடா. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்துட்டு தான் நம்ம பிரின்சஸ் தான், டாடா. என்னடா? எனக்கு பசிக்குது டாடா. பசிக்குதா? ஐயோ, இந்த போய்ட்டு சமைச்சு எடுத்துகிட்டு வரவா? டாடா, சமைச்சு எடுத்துகிட்டு வாங்க. எனக்கு பப்பு பூவா வேணும் டாடா. பாப்பு பூவாவா? செஞ்சு எடுத்துகிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான், பாப்பு பூவாவா அப்படின்னா? பாப்பு பூவான்னு என்னன்னு தெரியாதா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. டே மருமகனே, உங்கள் ஆத்தாக்கார் உனக்கு பப்பு பூவெல்லாம் செஞ்சு கொடுத்ததே இல்லையா? இல்லையே அங்கிள். அப்படின்னா என்ன? பப்பு பூவாவா? அப்படி ஒன்று எனக்கு செஞ்சு கொடுத்ததே இல்லையா எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்கும் சொல்ல, ஐயையோ ஒச்சா, இதோ இப்போ போய் நான் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் பாரு, பப்பு பூவா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போக, இப்போ எல்லாரும் அப்படியே டைனிங் டேபிளில் கேதர் ஆகுறாங்கடா. இப்போ நம்ம ஜிமின் தான், ஆமாம் டே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. சொல்லுங்கள், என்ன கேட்கணும் ஜிமன்? இல்லை, அவன் பெரிய பருப்பு மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தான். அந்த பருப்பை நீ எப்படி வேக வச்சேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன கேட்குற? ஆமாம், அவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். திடீர்னு ஒன்று கூட்டிட்டிங்களே, அதான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்க, இப்போ நம்ம பிரின்சஸ் தான், மாமா ஜிமன் மாமா. என்னடா? நான் சொல்கிறேன், அவங்க 2 பேரும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்கன்னு நான் சொல்கிறேன். நான் தான் அவங்கள சேர்த்து வச்சேன். நீதான் அந்த வேலையை பார்த்ததா? அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல, இப்போ நம்ம பிரின்சஸ் தான், இருங்க நான் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் என்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லணும், சரியா? என்ன பண்ண போகிற? டே கொஞ்சம் தண்ணி ஏற்று தரியா? டே கொஞ்சம் தண்ணி ஏற்று தரியா?
இப்படி தான் ஜெமன் மாமா. மாமா கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டாடா பேசும்போது இப்படி தான் ரூமில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா. இதை பார்த்துட்டு எனக்கு சிரிப்பாக வந்துருச்சு. எனது தண்ணி எடுத்துகிட்டு வா, தண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கே இந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணானே எங்கள் அண்ணன். ஆமாம் ஜெமன், அவர் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட பேசும்போது இப்படி தான் ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து தான் என்கிட்டயே பேசினார். இங்கே என்னடா நடந்துகிட்ருக்கு, இங்கே நடந்துட்டுருக்கிறது எனக்கு சம்மந்தமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி நம்ம இவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெமன் தான், ஹோய் பிரின்சஸ், இப்போ ஒரு செய்கையை செஞ்சு விட்ருவோமா. நான் எப்போ ரெடி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் இப்போ சொல்ல இவங்க ரெண்டு பிள்ளைகள் என்னமோ பிளான் பண்ணுதுங்க. ஜேகே வேணுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே தாண்டா அப்படியே பாப்பா ரெடி ஆயிடுச்சு, வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். பிரதர் என்னடா, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. என்ன? யுங்கி தண்ணி எடுத்து தரியா? யுங்கி தண்ணி எடுத்து தரியா? இல்லை யுங்கி தண்ணி எடுத்துக்கூட யுங்கி. ஹேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? அதுவா? இல்லை பிரதர், தண்ணி எப்படி எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் வேணா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே கல்லாக இப்போ நம்ம பிரின்சஸ் தான்டா. அச்சோ ஜெமன் மாமா, அது அப்படி இல்லை. இப்போ பாருங்க, நான் கேட்குறேன். கொஞ்சம் தண்ணி எடுத்து தரியா? கொஞ்சம் தண்ணி எடுத்து தரியா? கொஞ்சம் தண்ணி எடுத்து தரியா? கொஞ்சம் தண்ணி எடுத்து தரியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் அப்படியே கல்லாயிங்க. இப்போ எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போ நம்ம கிங்கு பயப்புள்ள தாண்டா. பார்த்தீங்களா ஆடியன்ஸ், இப்போ இவள் இவ்வளோ க்யூட்டாக பண்ணுறாளே, இதை பார்த்து கூட இவளுக்கு இவன் மேலே எனக்கு லவ் வருது. ஆனால் இதை சொன்னால் அவள் சிரிக்கிறான். எவ்வளோ க்யூட்டாக பண்ணுறா பாருங்க, இவ்வளோ நான் லவ் பண்ணுறல தப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்கு பயப்புள்ள இங்கே கேட்க இப்போ ஜேகேக்கு தாண்டா ஒரே அசிங்கமாக போயிருந்து. இப்போ ஜேகே அப்படியே நின்றுட்டுருக்க. இப்போ நம்ம தான், என்ன எல்லாரும் இப்படி ஹப்பியை திட்டிகிட்ருக்கீங்க, அப்பெல்லாம் வந்து யாருமே கலாய்க்கக்கூடாது அவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல இப்போ நம்ம ஜேகே தாண்டா, பார்த்தீங்களாடா எவ்வளோ அழகான ஒரு ஒய்ஃப் எனக்கு கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு, பொண்டாட்டி ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அது அப்படி இல்லை. கொஞ்சம் தண்ணி எடுத்து தரியா? கொஞ்சம் தண்ணி எடுத்து தரியா? இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் சேர்ந்து கலாய்க்க, நீயுமா பண்ணுங்கடா, இவங்களால என்ன பண்ண முடியும் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பாட்டுக்கு நின்றுக்கிறாங்க. இப்படியே தாண்டா டேஸ்லாம் அவங்களுக்குள்ள ஒரு அழகாக அப்படியே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன் டே தாண்டா நம்ம வந்து சமைச்சிட்ருக்காங்க. அப்போது டேக்கு லைட்டாக பெயின் வருது. இப்போது ஜிமன் பக்கத்தில் தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம இவங்கையும் ஜேகேயும் அப்படியே ஆஃபீஸ் போயிருப்பாங்க. நம்ம பிரின்சஸ் வந்துட்டு அப்படியே ஹோம் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. பட் நம்ம இந்த கிங்கு பயபிள்ளையா, நீ ஹோம் ஒர்க் பண்ணுறியா நான் இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி போய் வம்பழுத்திட்டு இருப்பாரு. இப்போ நம்ம தான் ஜிமன் என்னாச்சு ஜிமன்? எனக்கு பெயினாக வருது. என்னால் தாங்க முடியல ஜிமன், ரொம்ப வலிக்குது ஜிமன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம அப்படியே வலி வர இப்போ நம்ம ஜிமன் தான், ஒன்றும் இல்லை இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, இது உனக்கு ஃபர்ஸ்ட் இல்லை, அதனால் உனக்கு ஒரு மாதிரி இருக்கும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் தாண்டா அப்படியே காருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே இவங்களுக்கும் கால் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இவங்கையும் ஜேக்கையும் காலை எடுக்கவே இல்லை. ஸோ நம்ம ஜிமன் தான் அப்படியே ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. முடியல ஜிமன், என்னால் முடியல ஜிமன், ரொம்ப வலிக்குது. இங்கே பாருட்டே, ஒன்றும் இல்லை பயப்படாத, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டு போயிட்டுருக்காங்கடா. இந்த பக்கம் நம்ம பிரின்சஸும் பக்கத்தில் தான் இருக்காங்க, பிரின்சஸும் கிங்கும். இப்போது நம்ம பிரின்சஸ் தாண்டா, மம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு மம்மா ரொம்ப வலிக்குதா மம்மா? குட்டி பையா எதுக்குடா மம்மாவுக்கு இப்படி வலிக்கும் இருக்கிற? மம்மா பாவம், இங்கே பாரு மம்மா அழறாங்க, நீ எதுவும் பண்ணாத ப்ளீஸ், மம்மாவை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வயிற்று தடவிக்கிட்டு அழுகுறா. இப்போது இந்த பக்கம் நம்ம கிங் தான், ஹே பிரின்சஸ் எதுக்கு அழற, விடு அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், ஆண்டிக்கு ஒன்றும் ஆகாது, நீ பேசாமல் இரு, அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங் அப்படியே பிரின்சஸை சமாதானப்படுத்த, ஜிமன் என்னால் முடியல ஜிமன், ரொம்ப வலிக்குது ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சொல்ல, இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜேகே ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்காங்கடா. அவங்களுக்கு ஆக்சுவலாக அப்படியே தொடர்ந்து கால் வந்துட்டே இருக்கவும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டு இப்போ மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. நம்ம ஜிமின் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த வாய்ஸ் நோட் அப்படியே ஓப்பன் பண்ணால் அதில் நம்ம ஜிமின் அவ்வளோ பதட்டமாக சொல்லியிருக்காங்க இங்கே நடந்த இந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையும். ஸோ நம்ம ஜேகே அந்த ஆஃபீஸ் மீட்டிங்லாம் அப்படியே விட்டுட்டு வேகமாக கார் எடுத்துகிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர்றாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ஆக்சுவலாக நம்ம ஜிமினுக்கு முன்னாடியே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே அப்படிங்கிற மாதிரி. குட்டி பையா ப்ளீஸ் மம்மாவை எதுவும் பண்ணாத, மம்மாவுக்கு ரொம்ப வலிக்கும், மம்மா பாவம், மம்மாவை எதுவும் பண்ணாத, மம்மா அழாதீங்க மம்மா,
எனக்கு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு மாமா, அழாதுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸும் அழுக ஒரு வழியா அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்கடா. பார்த்தா நம்ம ஜேகே அப்படியே ஸ்ட்ரக்சரோட நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிமின் அப்படியே அப்படியே கைத்தாங்களா கூட்டிட்டு வர்றாங்க. ஹே டே 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 உனக்கு என்னாச்சு டே? ஒன்றும் இல்லை இங்கே பாரு ஜேகே என்னால் முடியல ஜேகே, ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்குது ஜேகே, என்னால் வலி தாங்க முடியல ஜேகே. டே நான் இருக்கேன் இங்கே பாரு, ஒன்றும் இல்லை வலிக்காது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே அப்படியே ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சுட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க கையை பிடிச்சி. ஜேகே என்னால் முடியல ஜங்குக்கா, என்னால் முடியல, ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்குது. இங்கே பாரு ஒன்றும் இல்லை அழாதடா ப்ளீஸ்டா, அழாதடா, எனக்கு அழுக வருது. இங்கே பாருட்டே, ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரம் வலிக்கும், ப்ளீஸ் டே கொஞ்சம் பொறுத்துக்கோ கொஞ்ச நேரம் ஜங்குக்கா, என்னால் முடியல ஜங்குக்கா, ரொம்ப ரொம்ப வலிக்கிட்டு ஜங்குக்கா, அம்மா டே அழாத டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வார்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்கடா. இந்த பக்கம் நம்ம ஜேகே தான், டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், என் டேக் எதுவும் வலிக்கக்கூடாது பார்த்து மெதுவாக டாக்டர், என் டேக் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் கையை பிடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்க. இப்போ நம்ம டாக்டர் தான், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜே அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கு ஒண்ணுமே முடியல, உள்ள நம்ம டேக் கத்துறது அவ்வளோ கேக்குது நம்ம ஜேகேக்கு, அவருக்கு நிற்கவே முடியல, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஹே ஜிமன் நான் உள்ள போகிறேன்டா ப்ளீஸ்ரா, அவன் ரொம்ப ரொம்ப வலிக்குன்னு சொல்கிறான்டா, என்னால் தாங்க முடியல ஜிமன், ப்ளீஸ் ஜிமன், நான் உள்ள போகிறேன் ஜிமன். ஹே ஜேகே அவங்க பார்த்துப்பாங்க, அதான் டாக்டர் இருக்காங்களே, பார்த்துப்பாங்க விடு. இல்லைடா அவன் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறான்டா, ப்ளீஸ்ரா என்னை உள்ளே விட சொல்லு ஜிமன், ப்ளீஸ் ஜிமன், நான் போகிறேன் ஜிமன், நான் பக்கத்தில் இருந்தால் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ப்ளீஸ் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இங்கே ஜிமன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன். இப்போ உள்ளே ஒரு நர்ஸ் வர்றாங்க. என்னாச்சு என் டேக்கு, எதுக்கு அவன் இவ்வளோ கத்திட்டு இருக்கான்? வலிக்காம உங்களால் எதுவும் பண்ண முடியாதா? எதுக்கு அவன் இவ்வளோ கத்திட்டு இருக்கான்? வலிக்காம பண்ணுங்க, எதா இருந்தாலும் அவனுக்கு வலிக்காம பண்ணுங்க, அவனுக்கு வலிக்கக்கூடாது, அவன் கத்தக்கூடாது, நர்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே நர்ஸ் கிட்ட பேச, சார் இது சுகப்பிரசவம், இப்படிதான் வலிக்கும், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? அதுக்காக வலிக்காம குழந்தை எடுக்க முடியுமா என்ன? குழந்தை வேணும்னா வலியை தாங்கி தான் சார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் பாட்டுக்கு போக, ஜிம்னா பாரு ஜிம்னா எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு, ஜிம்னா நான் உள்ள போறேன் ஜிம்னா, அவங்க டேக் ஏதாவது பண்ணிடுவாங்க, இல்ல நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே கதவை திறந்துட்டு உள்ள போக, இந்த பக்கம் நம்ம டேக் அப்படியே ஒரு மாதிரி முடியல, அவ்வளோ பெயினா இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே உள்ள போயிடுறாங்க. சார் நீங்க எதுக்கு சார் இப்போ உள்ள வந்தீங்க? இல்ல சார், இல்ல டாக்டர் ப்ளீஸ் அவன் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றான், நான் கொஞ்ச நேரம் அப்படியே பக்கத்துல எனக்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டேயும் இருக்கட்டும் அவன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜெயிக்க போயிட்டு நம்ம டேயோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருட்டே, ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரம்டா ஜங்குக்கா, என்னால் முடியல ஜங்குக்கா, ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்குது ஜங்குக்கா, ஐயோ நான் என்ன பண்ணுறது? இங்கே பாரு, ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அங்கேயே செஸ்ட்டில் அப்படியே சாச்சுக்கு அவரோட ஹெட் எடுத்து, நம்ம டேக்கு சுத்தமாக வலி தாங்க முடியல. இங்கே பாருட்டே, இங்கே கொஞ்ச நேரம்டா, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் கொஞ்ச நேரம் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் கொஞ்சம் வலிக்காமல் பண்ணுங்க டாக்டர், அவன் அழுறான் டாக்டர். நீங்களும் நிஜமாவே டாக்டர் தானா? எதுக்கு இவ்வளோ கத்திட்டு இருக்கான்? வலிக்காம உங்களால் ஒரு குழந்தை எடுக்க முடியாதா? சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க? வலிக்காம எப்படி பார்க்க முடியும் பிரசவம்? அதுக்குன்னு ரொம்ப கத்துறான் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறான் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் கொஞ்சம் பொறுமையாக அவனுக்கு வலிக்காமல் பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், அவன் கத்துறான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்ல, அங்கே இருக்க டாக்டர் நர்சஸ் எல்லாருமே அப்படியே நம்ம ஜேகேயை பார்க்குறாங்க. நம்ம ஜேகே எவ்வளோ லவ் வச்சுருக்காங்க டேமேல அப்படின்னு சொல்லிட்டு புரியுது அவங்க எல்லாருக்கும். ஸோ அவங்க எல்லாரோட லிப்ஸ்லையும் லைட்டாக ஸ்மைல் வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. இப்போது அந்த இடமே அப்படியே அமைதியாக இருக்குது. அங்கே ஒரு சவுண்டு கேட்குதுடா. எஸ், நம்ம டேக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்குது. இந்த குழந்தையும் ஒரு பொன் குழந்தை தான். ஸோ அந்த குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போதான் நம்ம ஜேகே அப்படியே அந்த குழந்தைய கையில் வாங்குறாங்க. ஏய் செல்லக்குட்டி, வந்துட்டியா வெளியே? எதுக்குடா உங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுத்தினா? பாரு உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டத்தில் படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, எவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே கிஸ் பண்ண. இந்த பக்கம் நம்ம டே ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்காங்கடா, பிகாஸ் அவங்களுக்கு ரொம்ப பெயின் வந்திருக்கும்ல. ஸோ அவங்க ரொம்ப புஷ் பண்ணதுனால ஒரு மாதிரி மயக்கத்தில் படுத்திருக்காங்க. இங்கே பக்கம் நம்ம ஜிமின் யுங்கியும் உள்ளே வர்றாங்க. அவங்களுக்கு முன்னாடியே ஒரு குட்டி பொண்ணு அவ்வளோ சந்தோஷத்தோடு ஓடி வர்றா. டாடா என்கிட்ட காமி டாடா, நான் பார்க்குறேன் பாப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி ஏஞ்சல் கேட்க, இப்போது நம்ம ஜேகே தான் அப்படியே நீல்வன் பண்ணி நம்ம பிரின்சஸுக்கு காட்டுறாங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் டாடா, இவன் அப்படியே
மம்மா மாதிரி இருக்கான்ல, எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. டாடா நான் தூக்கவா? இல்லைடா இப்போதைக்கு வேண்டாம், இன்னும் கொஞ்சம் பெருசால் ஆகட்டும், அதுக்கப்புறம் தூக்கிக்கலாம். இப்போ வேண்டாம். டாடா நான் தூக்குறேன் டாடா. இல்லைடா நீ கீழே போட்டுருவ, இரு நான் அப்புறம் பெருசாகணும்னு தரேன், ஓகேவா? நான் தொட்டு பார்க்கவா? பாரு உன்னோட தங்கச்சி தானே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகி சொல்ல, இப்போ அந்த குழந்தை கியூட்டா போயிட்டு அந்த குட்டி குழந்தையோட மேல் ஃபுல்லா அப்படியே தடவி பார்க்குறான். இவ்வளோ கியூட்டா இருக்கா. எனக்கு தங்கச்சி பாப்பா கிடைச்சிட்டா, எனக்கு தங்கச்சி பாப்பா கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அங்கேயே குதிக்க அங்க இருக்க எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இப்போதான் நம்ம கண்ணு முழிக்கிறாங்க. ஜங்குக்கா ஜங்குக்கா டே கண்ணை முழிச்சிட்டியா, இங்க பாரு உன் செல்ல குட்டிய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே அந்த குழந்தைய கொண்டு போய் நம்ம கிட்ட அப்படியே காமிக்க டேயோட ஃபேஸ்ல அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கு. ஸோ நம்ம அப்படியே அந்த குழந்தைய வாங்கி கிஸ் பண்றாங்க. செல்லக்குட்டி வெளியே வந்துட்டியா, எவ்வளோ க்யூட்டாக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்த மலையை பொழிகிறாங்க. இந்த பக்கம் நம்ம பிரின்சஸ் ஒரு மாதிரி பார்த்துட்டு, மாமா என்னடா இதுக்கப்புறம் நீ என்ன கொஞ்சம் மாட்டியா? தங்கச்சி பாப்பாவை மட்டும்தான் கொஞ்சுவியா? இப்போ கூட நீ என்ன பார்க்கவே இல்லையே. அதெல்லாம் இல்லைடா, என்னதான் தங்கச்சி பாப்பா வந்தாலும் நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு பேபி அண்ட் பெஸ்ட் பேபி, ஓகே? நீ எப்போவுமே என்னோட செல்லக்குட்டி தான்டா, வா வா அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகே அப்படியே பிரின்சஸை தூக்கி பெட்டில் உட்கார வைக்க. இப்போது ஒரு பக்கம் நம்ம க்யூட் குழந்தை குட்டி குழந்தையும், இன்னொரு பக்கம் நம்ம க்யூட் ஏஞ்சல் பிரின்சஸையும் அப்படியே செஸ்ஸில் சாய்ச்சிக்கிறாங்க நம்மகிட்டே. ஸோ இப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் நம்ம டிஸ்சார்ஜும் ஆகுறாங்கடா. ஸோ அப்படியே வீட்டுக்கு போனால் அந்த வீடு அவ்வளோ ஒரு சந்தோஷமான வீடாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஹாப்பினஸ். ஒரு பக்கம் பிரின்சஸ் துள்ளி குதிக்க, இன்னொரு பக்கம் கிங் அப்படியே கிண்டல் பண்ண, இந்த பக்கம் நம்ம ஜெமின் அப்படியே டேயை பார்த்துக்க, நம்ம இவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அந்த பிளேஸே. நம்ம ஜேகேயோட ஃபேஸ்லலாம் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. நம்ம டேக்கெலாம் சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது நம்ம கிங் தாண்டா, இப்போ தான் என் டேஜ் குட்டி வந்துட்டாலே, இதுக்கப்புறம் நீ எனக்கு வேணாம் பிரின்சஸ். என்ன சொல்கிற? ஆமாம் நானும் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன், நீ என்ன வேணான்னு சொல்கிற. இதுக்கப்புறம் நான் டேஜை பார்த்துட்டு போகிறேன். இதுக்கப்புறம் டேஜ் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். என்னடி சொல்கிற செல்லக்குட்டி? நீ இப்போ பேச மாட்டியோ? நீ பேசும்போது நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை மாமன் தானே கூப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்கு அந்த குழந்தைகிட்ட போய் ஃப்ளட் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம பிரின்சஸ் அவளோட குட்டி ஹேண்டை எடுத்துகிட்டு போயிட்டு அவளோட இடுப்பில் அப்படியே வச்சுக்கிட்டு, உனக்கு டேஜ் தான் வேணுமா? அப்போது நான் வேண்டாமா? ஆமாம் நானும் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன், நீ தான் என்னை கண்டுக்க மாட்டியே. என்னை தவிர வேற எவளையாவது பார்த்தா உன்னை கொன்னுடுவேண்டா. என்ன சொன்ன? ஆமாம், என்னை தவிர வேற எவளையாவது நீ பார்த்தா இந்த பிரின்சஸ் கிங்கை கொன்னுடுவான். இந்த கிங் எப்போவுமே இந்த பிரின்சஸுக்கு தான் அப்படின்னு சொல்ல எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. ஓகேடா, இந்த ஒரு ஒன் ஷாட்டை நான் இப்படியே முடித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக இது ஒன் ஷாட் கிடையாது, ஸ்பெஷல் பார்ட்டு. ஐயோ எனக்கே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது எப்படியே இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம். டியூரேஷன் வந்துட்டு நான் கம்மியாக பண்ணலான்னு நினச்சேன், பட் நம்ம அதில் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தணும் பெரிய டியூரேஷனாக போட்டு, அதனால இதுலேயும் ரொம்ப பெரிய டியூரேஷனாக போட்டு ரொம்ப அழகாக காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ டியூரேஷன் வந்திருக்கு. ஸோ மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் நீங்கள் சொல்லணும், ஓகேவா? பிகாஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே பிரின்சஸ் கேரக்டர் நான் பேசும்போது எனக்கே ஒரு மாதிரி அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் போல இருந்துச்சு. என் வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த பிரின்சஸோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு, இந்த பிரின்சஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு பிரின்சஸை பிடிச்சிருந்தா அப்படியே பர்பிள் ஹார்ட்டை போட்டு வச்சுங்க, ஓகேவா? ஓகே பாய் ஆமே சலாமிதா.